இயேசுவே ஆவியானவரே அன்பின் ஆவியானவரே இப்போவா இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே இப்போவாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே ஆவியானவரே ஆவியானவரே அன்பின் ஆவியானவரே வாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே இப்போவாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே இப்போவாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே கைகளை தூக்கி போவாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே ஆவியானவரே ஆவியானவரே அன்பினாவியானவரே வாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே வாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே இன்னொரு முறை கூட ஆவியானவரே ஆவியானவரே அன்பின் ஆவியானவரே வாரும் இறங்கி Thank you, வாரும் Lord. எங்கள் மத்தியிலே வாரும் இறங்கி வாரும் 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 எங்கள் மத்தியிலே இயேசுவே ஓ இயேசுவே தாழ்த்துகிறோம் அப்பா எங்களை தாழ்த்துகிறோம் அப்பா எங்களை முழுவதுமாக தாழ்த்துகிறோம் மகிமையான இந்த விசேஷ பண்டிகை நாளுக்காய் உமக்கு நன்றி ஐயா. இந்த 2024 ஆண்டு
இந்த 3வது மாதத்தின் விசேஷ பண்டிகை நாளிலே உடைய சமூகத்தில் எங்களை கொண்டு வந்தீரே, உமக்கு நன்றி ஐயா. இந்த நாளை எங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக்கி தாங்க. எங்களோடு பேசுங்கப்பா, எங்களோடு இடைபடுங்கப்பா. சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு எங்களை அனுப்புங்க. துவக்கம் முதல் முடிவு மட்டும் உடைய தெய்வீக சித்தம் நிறைவேறணும். உங்க தெய்வீக நாமம் மகிமைப்படணும் அப்பா. எங்களுக்கல்ல கர்த்தாவே, எங்களுக்கல்ல, உங்க கிருபை நிமித்தமும் சத்தியத்தின் நிமித்தமும் உம்முடைய நாமத்திற்கு மகிமை வர பண்ணுவீராக. ஏசையா, உடைய மக்களை சீக்கிரமாய் கொண்டு வந்து சேருங்க. எல்லா கன மகிமை புகழ் உமக்கே செலுத்துகிறோம். கடந்த நாட்கள் முழுவதும் எங்களை காத்த தெய்வமே, இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். உட்கார். ஆமென். Thank you Lord. Thank you Lord. Thank you Lord. Amen. Hallelujah. ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. விசேஷமான பண்டிகை நாளில் ஆண்டவர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். எத்தனையோ மக்களுக்கு கிடைக்காத ஒரு பாக்கியமும் சிலாக்கியமும் ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஸோ சந்தோஷமாக இந்த நாளை நம்ம ஆண்டவர் சமூகத்திலே மகிழ்ந்து பாடி துதித்து கொண்டாடுவோம். வேதம் சொல்லுது, இந்த ஜனங்களை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். ஆமென். பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வரும். அந்த காலம் இப்பொழுது வந்திருக்கிறது. ஹல்லேலூயா. ஆவியோடும் உண்மையோடும் பிதாவை தொழுது கொள்ளுகிற காலம். நல்ல சந்தோஷமாக ஆனந்தமாக தேவன் செய்த எல்லா நன்மைகளுக்காக முதலாவது சந்தோஷமா ஒரு முறை கைகளை தட்டி அப்பாவுக்கு நன்றி செலுத்துவோமா. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. என்னென்ன துன்பம் வந்தாலும் நான் கலங்கிடவே மாட்டேன். என்னென்ன துன்பம் வந்தாலும் நான் கலங்கிடவே மாட்டேன்.
செல்கிறார். என் ராஜா முன்னே செல்கிறார், வெற்றி பவனி செல்கிறார். என் ராஜா முன்னே செல்கிறார், வெற்றி பவனி செல்கிறார். குருத்தோலை கையில் எடுத்து, குருத்தோலை கையில் எடுத்து நானோ சென்ன பாடிடுவேன், நானோ சென்ன பாடிடுவேன். Thank you, Lord. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு Thank you, Lord. எப்போதும் வெற்றி உண்டு. இன்னொரு முறை என் ராஜா, என் ராஜா முன்னே செல்கிறார், வெற்றி பவனி செல்கிறார். என் ராஜா முன்னே செல்கிறார், Thank you, Lord. வெற்றி பவனி செல்கிறார். குருத்தோலை கையில் எடுத்து, குருத்தோலை கையில் எடுத்து நானோ சென்ன பாடிடுவேன், நானோ சென்ன பாடிடுவேன். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு Hallelujah. எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. Hallelujah. Hallelujah. நல்ல சந்தோஷமா கைகளை தட்டுவோமே. Hallelujah. Amen, 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 amen. Hallelujah. Amen. இன்னொரு பாடல் பாடி ஆண்டவர் நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். இயேசு ராஜா முன்னே செல்கிறார். ஹோசன்னா கீதம் பாடுவோம். Amen. Hallelujah. Thank you, Lord. இயேசு ராஜா முன்னே செல்கிறார், ஹோசன்னா கீதம் பாடுவோம். நல்ல கைகளை தட்டி ஆனந்தமாய் இயேசு ராஜா முன்னே செல்கிறார், எல்லா கவலைகளும் மறந்து ஹோசன்னா கீதம் பாடுவோம். வேகம் சென்றிடுவோம். ஹோசன்னா சொல்லுங்க, ஜெயமே, சொல்லுங்க. ஹோசன்னா ஜெயமே, ஹோசன்னா ஜெயம் நமக்கே. என்றும் ஹோசன்னா ஜெயம் நமக்கே, ஹோசன்னா ஜெயம் நமக்கே. நல்ல சத்தமாய் என்றும் ஹோசன்னா ஜெயம் நமக்கே. ஹalleluya. அல்லேலூயா துதி மகிமை, என்றும் அல்லேலூயா துதி மகிமை. ஹalleluya. அல்லேலூயா துதி மகிமை, என்றும் அல்லேலூயா துதி மகிமை. இயேசு ராஜா எங்கள் ராஜா, இயேசு ராஜா எங்கள் ராஜா, என்றென்றும் போற்றிடுவோம். ஓஹோ, ஹோசன்னா ஜெயமே. ஜெயமே, ஓ, ஹோசன்னா ஜெயமே, ஹோசன்னா ஜெயம் நமக்கே. என்றும் ஹோசன்னா ஜெயம் நமக்கே, ஹோசன்னா ஜெயம் நமக்கே. என்றும் ஹோசன்னா ஜெயம் நமக்கே. துன்பங்கள் துன்பங்கள் சூழ்ந்து வந்தாலும், தொல்லை கஷ்டங்கள் தேடி வந்தாலும், நல்ல கைகளை தட்டி பிள்ளைகள் துன்பங்கள் சூழ்ந்து வந்தாலும், தொல்லை கஷ்டங்கள் தேடி வந்தாலும், பயமும் இல்லை, கலக்கமில்லை, பயமும் இல்லை, கலக்கமில்லை, கர்த்தர் நம்முடனே. ஹோசன்னா ஓ, ஜெயமே, ஜெயமே. ஹோசன்னா ஜெயமே, ஹோசன்னா ஜெயம் நமக்கே. என்றும் ஹோசன்னா ஜெயம் நமக்கே. ஹோசன்னா
மகிமை அல்லேலூயா துதி மகிமை என்றும் அல்லேலூயா துதி மகிமை பாடுங்க 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 அல்லேலூயா துதி மகிமை என்றும் அல்லேலூயா துதி மகிமை இயேசு ராஜா எங்கள் ராஜா இயேசு ராஜா எங்கள் ராஜா என்றென்று போற்றிடுவோம் ஹோசன்னா ஜெயமே 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 ஹோசன்னா ஜெயமே ஹோசன்னா ஜெயம் நமக்கே என்று ஹோசன்னா ஜெயம் நமக்கே ஹோசன்னா ஹோசன்னா ஜெயம் நமக்கே என்று ஹோசன்னா ஜெயம் நமக்கே துன்பங்கள் 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 சூழ்ந்து வந்தாலும் தொல்லை கஷ்டங்கள் தேடி வந்தாலும் துன்பங்கள் சூழ்ந்து வந்தாலும் தொல்லை கஷ்டங்கள் தேடி வந்தாலும் பயமும் இல்லை கலக்கமில்லை பயமும் இல்லை கலக்கமில்லை கர்த்தர் நம்முடனே ஹோசன்னா ஹோசன்னா ஜெயமே ஜெயமே ஹோசன்னா ஜெயமே ஹோசன்னா ஜெயம் நமக்கே என்று ஹோசன்னா ஜெயம் நமக்கே ஹோசன்னா ஹோசன்னா ஜெயம் நமக்கே யோர்தானின் வெள்ளங்கள் வந்தாலும் நமக்கே ஏய், யோர்தானின் வெள்ளம் வந்தாலும் எரிகோ கோட்டை எதிர் நின்றாலும் கையே யோர்தானின் வெள்ளம் வந்தாலும் எரிகோ கோட்டை எதிர் நின்றாலும் பயமும் இல்லை கலக்கமில்லை பயமும் இல்லை கலக்கமில்லை மீட்பர் நம்முடனே ஹோசன்னா ஹோசன்னா ஜெயமே ஜெயமே ஹோசன்னா ஜெயமே ஹோசன்னா ஜெயம் நமக்கே என்று ஹோசன்னா ஜெயம் நமக்கே Thank you Lord ஹோசன்னா ஜெயம் நமக்கே Amen என்று ஹோசன்னா ஜெயம் நமக்கே Hallelujah துதி மகிமை அல்லேலூயா துதி மகிமை என்றும் அல்லேலூயா துதி மகிமை Hallelujah அல்லேலூயா துதி மகிமை Thank you Lord என்றும் அல்லேலூயா துதி மகிமை இயேசு ராஜா எங்கள் ராஜா இயேசு ராஜா எங்கள் ராஜா என்றென்று போற்றிடுவோம் ஹோசன்னா ஹோசன்னா ஜெயமே ஜெயமே ஹோசன்னா ஜெயமே ஹோசன்னா ஜெயம் நமக்கே என்று ஹோசன்னா ஜெயம் நமக்கே ஹோசன்னா ஹோசன்னா ஜெயம் நமக்கே என்று ஹோசன்னா ஜெயம் நமக்கே Hallelujah துதி மகிமை அல்லேலூயா துதி மகிமை என்றும் அல்லேலூயா துதி மகிமை Hallelujah அல்லேலூயா துதி மகிமை என்றும் அல்லேலூயா துதி மகிமை இயேசு ராஜா எங்கள் ராஜா இயேசு ராஜா எங்கள் ராஜா என்றென்று போற்றிடுவோம் ஹோசன்னா ஹோசன்னா ஜெயமே ஜெயமே ஹோசன்னா ஜெயமே ஹோசன்னா ஜெயம் நமக்கே என்றும் ஹோசன்னா ஜெயம் நமக்கே ஹோசன்னா ஹோசன்னா ஜெயம் நமக்கே என்றும் ஹோசன்னா ஜெயம் நமக்கே Hallelujah Thank you Lord சிலர் வாயே திறக்க மாட்டேங்கிறாங்க அல்லேலூயா சொன்னாலும் சரி ஹோசன்னா சொன்னாலும் சரி துதி மகிமை சொன்னாலும் சரி பாடினாலும் சரி கையும் தட்டதில்ல சத்தம் இயேசுவே நம்ம பாடும்போது இவங்களுக்காக நடுவில் போய் நான் கொஞ்சம் அபிஷேகித்து ஜெபிக்க விரும்புகிறேன் ஆமென் நான் கீழே இறங்கி வருவேன் இவங்களுக்காக அபிஷேகித்து கீழே விழலனாலும் தள்ளி விட்டாது அப்படியாவது கை தட்டட்டும் ஆமென் பாடும்போது கை தட்டணும் செய்தி கேட்கும்போது கை தட்டக்கூடாது ஆமென் உண்மைதானே இல்லையா செய்தி கேட்கும்போது செய்தியை கவனமா கேட்டு அதை ஏற்றுக்கொள்ளணும் ஆனா பாடும்போது என்ன செய்யணும் கையை தட்டணும் ஆமென் நான் கூட்டத்துல ஒரு நாள் உட்கார்ந்துட்டேன் தெரியாம மேலே போக வேண்டியது கீழே சரி மக்களோடு உட்கார்ந்துருவோன்னு உட்கார்ந்துட்டேன் செய்தி வேலையில செய்தி கொடுக்க ஒரு அம்மா வந்திருந்தாங்க அந்த அம்மா என்னை பார்த்தாங்க எல்லாரையும் கை தட்ட சொன்னாங்க நான் கை தட்டலை செய்தி வேலை எனக்கு செய்தி கேட்கணும்
ஏற்கனவே அந்த அம்மா மலையாளத்தில் சொல்கிறாங்க, எனக்கு மலையாளம் கொஞ்சம் போல தான் தெரியும். ஸோ அதை விளங்கி கொள்வதற்காக நான் அப்படி கவனிக்கிறேன். அந்த அம்மா என்னை பார்த்து சொன்னாங்க, தம்பி இப்படிலாம் பார்க்கக்கூடாது, கை தட்டிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னாங்க. நான் நினச்சேன் அப்போ இன்னைக்கு செய்தி போச்சு போ. கடைசி வரைக்கும் என்ன காதில் வந்துச்சோ இல்லையோ கை தட்டிகிட்டே வீட்டுக்கு வந்துட்டேன். செய்தியில் கை தட்டக்கூடாது, நம்ம பாடலில் கை தட்டி பாடணும். செய்தி வேலைகளை நல்ல செய்தி அப்படியே கவனிக்கணும். சரி, அதெல்லாம் வேண்டாம், அதெல்லாம் சொல்லி லாபம் இல்லை. நான் கீழே வந்துடுவேன். அபிஷேகித்து அவங்களுக்கு ஜெபம் பண்ணி ஆமென் ஓசன்னா பாடுவோம். இயேசுவின் தாசரே. ஆமென் இயேசுவே. Thank you Lord. ஓசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரே. உன்னதத்திலே தாவீது மைந்தனுக்கு ஓசன்னா. ஓசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரே. உன்னதத்திலே தாவீது மைந்தனுக்கு ஓசன்னா. முன்னும் பின்னும் சாலேம் நகர் சின்ன பாலர் பாடினா. முன்னும் பின்னும் சாலேம் நகர் சின்ன பாலர் பாடினா. அன்பு போல இன்று நாமும் அன்பாய் துதி பாடுவோம். அன்பு போல இன்று நாமும் அன்பாய் துதி பாடுவோம். ஓசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரே. உன்னதத்திலே தாவீது மைந்தனுக்கு ஓசன்னா. சின்ன மரி மீதில் ஏறி அன்பர் பவனி போனா. சின்ன மரி மீதில் ஏறி அன்பர் பவனி போனா. இன்னும் என்ன என்றும் அரசாளுவா. இன்னும் என்னகத்தில் அவர் என்றும் அரசாளுவா. ஓசன்னா நல்லா பாடுவோம் இயேசுவின் ஆனந்தமாய். தாசரே. உன்னதத்திலே தாவீது மைந்தனுக்கு ஓசன்னா. உன்னதத்திலே தாவீது மைந்தனுக்கு ஓசன்னா. பாவமதை போக்கவும் நீ பாவியை கை தூக்கவும். பாவமதை போக்கவும் நீ பாவியை கை தூக்கவும். பாசமுள்ள இயேசையா பவனியாக போகிறார். பாசமுள்ள இயேசையா பவனியாக போகிறார். ஓசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரே. உன்னதத்திலே தாவீது மைந்தனுக்கு ஓசன்னா. உன்னதத்திலே தாவீது மைந்தனுக்கு ஓசன்னா. பாலர்களின் கீதம் கேட்டு பாசமாக மகிழ்ந்தார். பாலர்களின் கீதம் கேட்டு பாசமாக மகிழ்ந்தார். ஜாலர் வீணையோடு பாடி தானை முத்தி செய்குவோம். ஜாலர் வீணையோடு பாடி தானை முத்து செய்குவோம். ஓசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரே. உன்னதத்திலே தாவீது மைந்தனுக்கு ஓசன்னா. உன்னதத்திலே தாவீது மைந்தனுக்கு ஓசன்னா. ஒரு தோலை ஞாயிறில் நாம் ஒரு பாதம் பணிவோம். ஒரு தோலை ஞாயிறில் நாம் ஒரு பாதம் பணிவோம். கோடி அருள் பெற்று நாமும் பிரியரை போற்றுவோம். கோடி அருள் பெற்று நாம் பிரியரை போற்றுவோம். ஓசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரே. உன்னதத்திலே தாவீது மைந்தனுக்கு ஓசன்னா. உன்னதத்திலே தாவீது மைந்தனுக்கு ஓசன்னா. ஹல்லேலூயா. ஆமென். நீதிமானின் கொம்புகளை உயர்த்தும் தேவன் துன்மார்க்கனின் கொம்புகளை வெட்டி போடுவார். நீதிமானின் கொம்புகளை உயர்த்தும் தேவன் துன்மார்க்கனின் கொம்புகளை வெட்டி போடுவார். புயல் போல துன்பங்கள் உன்னை சொன்னாலும் பறந்து காக்கும் பட்சி போல உன்னை காத்திடுவார். புயல் போல உன்மங்கள் உன்னை சொன்னாலும் பறந்து காக்கும் பட்சி போல உன்னை காத்திடுவார். பறந்து காக்கும் பட்சி போல உன்னை காத்திடுவார். அல்லேலூயா ஓசன்னா. அல்லேலூயா ஓசன்னா. அல்லேலூயா ஓசன்னா. அல்லேலூயா ஓசன்னா. உலகமே உன்னை வெறுத்து தள்ளினாலும் வெறுக்காத தேவன் உன்னோடு இருப்பார். உலகமே உன்னை வெறுத்து தள்ளினாலும் வெறுக்காத தேவன் உன்னோடு
இருந்தாலும் பறந்து காக்கும் பட்சி போல உன்னை காத்திடுவார். பறந்து காக்கும் பட்சி போல உன்னை காத்திடுவார். அல்லேலூயா ஹோசேனா 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 அல்லேலூயா ஹோசேனா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. Thank you Lord. ஆண்டவரை பாடலாம் போல நிறைய பாடலாம். அவர் அவ்வளவு நல்லவர். ஆமென். Thank you Lord. Thank you Lord. ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நாமத்திற்கு ஆண்டவர் நல்லவர். ஸோ உண்மையிலுமே ஆண்டவர் நம்மை அதிகமாய் நேசிக்கிறார். உண்மையிலுமே ஆண்டவர் நம்மை அதிகமாய் நேசிக்கிறார். வெள்ளிக்கிழமை உபாச ஜபத்தில் ஆண்டவர் சொன்ன வார்த்தை எனக்கு இது. ஸோ மக்களுக்காக ஆண்டவர் சொன்ன வார்த்தை இது. இந்த நாளில் காலை வேளையிலையும் இதே வார்த்தை என்னுடைய உள்ளத்தில் திரும்ப தோணித்து வந்தது. ஸோ ஆண்டவர் ரொம்ப நேசிக்கிற ஒரு சபை இது, மக்கள் இது, ஊழியம் இது. ஹல்லேலூயா. அதனால தான் எந்த தடையும் இல்லாமல் துரிதமாய் அவருடைய நாம மகிமைக்காக ஒரு ஆலயத்தை கட்டி முடிக்க உதவி செய்தார். ஹல்லேலூயா. அதெல்லாம் சில வேளைகளில் பல ஆண்டுகள் ஆகும், ரொம்ப டைம் ஆகும் அதுக்கெல்லாம். ஆனால் உண்மையிலுமே ஆண்டவர் நம்மை ரொம்ப நேசிக்கிறார். அதனால் அதற்காக நம்மை பயன்படுத்தி எவ்வளோ மகிமையான காரியத்தை ஆண்டவர் செய்திருக்கிறார் தெரியுமா? ஒரு இந்த ஸ்தோத்திர பண்டிகை 40வது ஆண்டு நம்ம கொண்டாட போகிறோம். அதற்கு முன்பாக ஒரு ஆலயம் நமக்கு மும்பையில் கட்டணும்னு ஒரு ஆசை. அது கெட்டின பின்பு தான் ஸ்தோத்திர பண்டிகையை கொண்டாடணும், இல்லைன்னா கொண்டாடக்கூடாது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஆண்டவர் நம்மை அந்த ஒரிசாவுக்காக ஆண்டவர் நம்மை பயன்படுத்தி இருக்கிறார்னா மும்பைக்காக அதிகமாக பயன்படுத்துவார் நான் நம்புகிறேன். ஸோ அங்கே கிட்டத்தட்ட ஒரு 4 லட்சத்திற்கு மேலே தான் இருக்கும்னு நினைக்கிறேன். எல்லா செலவுகள் பார்த்தா 4-5 கிட்ட கணக்கில் வைக்கலாம்னு நினைக்கிறேன், கிட்டத்தட்ட ஓரளவுக்கு. ஆனால் ஒரு 5 லட்சமே வைப்போமே நம்ம. ஸோ 5 லட்சம் ரூபாய் ஆண்டவர் ஒரிசா ஊழியத்திற்காக காணிக்கையை மக்கள் கையிலேருந்து தந்திருக்கிறார்னா மும்பையில் ஒரு 50 லட்சத்தில் ஒரு ஆலயத்தை கட்ட தர மாட்டாரா? இது யாரோ நம்புறவங்க கைத்தட்ட ஆரம்பிச்சாங்க, நம்பாதவங்க ஓச்சி தள்ளிட்டாங்க கைத்தட்ட. இது உத்து என்ன பார்த்துட்டே இருக்கிறவங்க, இன்னும் பல்ல காமிக்கிறவங்க, அமைதியா இருக்கிறவங்க, கை தட்டுதவங்க தான். இப்போ நீங்க எப்போ கை தட்டு தருமா? நான் ஒன்று சொல்லட்டா, இப்போ நீங்க கை தட்டுங்க. ஆண்டவருடைய ஆலயத்தை கட்டுங்கள், ஆண்டவர் உங்கள் வீட்டை கட்டுவார். நான் சொல்லனா தட்டிருப்பி இல்லையா? இல்லையா? ஆண்டவருடைய ஆலயத்தை கட்டுங்கள், ஆண்டவர் உங்கள் குடும்பத்தை கட்டுவார். பத்தியெல்லாம் எவ்வளவு புத்திமானங்க ஆட்கள் கை தட்ட மாட்டாங்கல்ல. ஆமென். சோ ஆண்டவர் எவ்வளவு பெரிய ஒரு அதிசயம் செய்திருக்கிறார் பாருங்க. 2024வது ஆண்டுல நம்முடைய கைகளினால போன ஒரு காணிக்கை, ஒரு 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 தியாகம் அப்படின்னு நம்ம சொல்லலாம்.
அதிலே ஆண்டவர் இவ்வளவு காரியங்களை செய்திருக்கிறானா, இன்னும் தியாகத்தோடு ஆண்டவருடைய ஊழியத்திற்காக நம்ம காணிக்கை செலுத்தும் போது என்னென்ன காரியங்கள் எல்லாம் ஆண்டவர் செய்வார். ஆசையா இருக்கிறீங்களா? மான்கூர் காஞ்சி போய் கிடக்கு பார்த்திருக்கீங்களா? கோவண்டி ஆண்டவருடைய ஆலயத்தை கட்டுங்கள், ஆண்டவர் உங்கள் வீட்டை கட்டுவார். கை தட்டுங்க எல்லாரும், நல்ல சந்தோஷம். கட்டணுமா வேண்டாமா? அதாவது ஒரு அடையாளமே என்ன தெரியுமா? யார் விரும்புறாங்களோ இல்லையோ, எங்க அப்பா விரும்பிட்டாருன்னா அவர் கட்டிடுவாரு. அவர் எதிர்பார்த்துலாம் இருக்க மாட்டாரு, வெயிட்லாம் பண்ண மாட்டாரு. அவருக்குள்ள அந்த ஆசை வந்ததுனால அந்த ஆசையை எனக்கு என் மைண்ட்ல போட்டு பத்தாவது மாதத்திற்கு முன்பாக நமக்கு அருமையான ஒரு ஆலயத்தை கட்டி தந்து, குறைந்தது ஒரு 25-30 மக்கள் வேணும் நமக்கு. அதற்கு கீழே இருந்தா நல்லா இருக்காது. ஒரு ஆலயம்னா குறைந்தது ஒரு 25 பேராவது இருக்கணும், அப்ப நல்லா இருக்கு. ஆண்டவர் அப்படிப்பட்ட ஆத்துமாக்களை நமக்கு தந்திருக்கிறார். நமக்கு ஆண்டுடைய கிருபையினால புது மக்களை கிட்டத்தட்ட ஒரு 60-80 மக்கள் கிட்டத்தட்ட புது மக்களே நமக்கு இருக்கிறாங்க. ஒவ்வொரு இடத்துலையும் 20 பேர், 30 பேர், 20 பேர், 20 பேர்னு கிட்டத்தட்ட ஒரு 100 பேர் வந்துருவாங்க நான் நினைக்கிறேன். ஆண்டவர் புதிய மக்களை தந்திருக்கிறார். இன்னும் புதிய ஊழியங்கள் பண்றதற்காக நிறைய காரியங்களை பிளான் பண்ணிட்டு இருக்கிறோம். ஆண்டவருக்கு சித்தமான இன்னும் புதிய பகுதியில் புதிய ஊழியத்தை ஆரம்பிக்க ஆண்டவர் இரக்கம் செய்வாராக. கடந்த நாட்களிலே 3 இடத்திலே ஆண்டவர் கூட்டங்களை நடத்த உதவி செய்தார். விசேஷமாக வந்த தேவ மனிதன் வந்து செய்தி கொடுத்தார். வாஷியில் ஒரு கன்வென்ஷன் போல திறந்த வெளியில வைக்கப்பட்டது. வீட்டுக்குள்ள திறந்த வெளியில வாஷி ஸ்டேஷன் பக்கத்துல ஒரு கன்வென்ஷன் நடத்த ஆண்டவர் உதவி செய்தார். அதே போல மான்கூர்லயும் ஒரு கன்வென்ஷன் கூட்டம் நடத்த, லோக்கண்டே மார்க்கில் ஒரு கன்வென்ஷன் கூட்டம் நடத்த ஆண்டவர் உதவி செய்தார். இந்த மக்கள்லாம் யாரும் ஒரு மக்களும் செதறி போகக்கூடாது. எல்லா மக்களையும் ஆண்டவர் ரட்சித்து ஒரு சாட்சியாய் மான்கூர்ல, லோக்கண்டே மார்க்கில், வாஷியில் நிறுத்தணும். ஆமென். இந்த மக்களுக்காக ஆலயம் கட்டப்பட்டு இந்த மக்கள் அனைவரும் நல்ல ஆண்டவர் ஆராதிக்கணும். ஆமென். வித்தியாசமான ஒரு முறை மான்கூர்ல ஒரு சபையில என்னை கூப்பிட்டுருந்தாங்க. மான்கூர்ல ஒரு சபையில செய்தி கொடுக்க எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அந்த சபையில நான் போயிருக்கிறேன், எல்லாரும் மராட்டி. அங்க நடக்கிற ஆராதனை மாதிரி இல்ல, பஜனை மாதிரி இருந்துச்சு. ரொம்ப வித்தியாசமா இருந்துச்சு. அந்த கொட்டு, அந்த மேல தாளெல்லாம் ரொம்ப நல்லா இருந்தானா. ஆண்டவர் நம்முடைய ஊழியத்தை அப்படியே ஆசீர்வதிக்கட்டும். இது கைத்தட்டு ஊழியம். அப்படின்னு நான் சொல்ல, அஜய் சௌஹான் அவர் வந்திருந்த தேவ மனுஷன் சொன்னார், உங்க கைத்தட்டு மியூசிக்கையே கீழே உள்ள தள்ளிட்டு அப்படின்ட்டாரு. ஆமென். அது நமக்கு கைத்தட்டாம நமக்கு ஆவியில நிரம்ப முடியாது. ஒவ்வொரு விதமான அனுபவம் பாருங்க. சரி, ஆண்டவர் செய்யட்டும் அந்த காரியங்களை, ஆண்டவர் நாம மகிமைப்படட்டும். ஆமென். சரி, இன்னொரு முறை ஓசன்னா பாடல் பாடி நாம் கொஞ்ச நேரம் ஆண்டவரை ஆராதித்து ஆண்டவருடைய வார்த்தைக்கு நிறைய கடந்து செல்ல போகிறோம். சாட்சி உள்ளவங்க நீங்க சாட்சி எல்லாம் கொஞ்சம் தயார் பண்ணி வச்சு நோட்ல, டைரியில நோட் பண்ணி வச்சிடுங்க. ஆண்டவருக்கு சித்தமானால், ஆண்டவருடைய வருகை தாமதித்தால் சீக்கிரத்தில் உங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கப்படும் சாட்சிக்காக. ஆமென். சரி, இன்னைக்கு வேண்டாம், இன்னைக்கு நான் உங்களுக்கு கொடுத்தேன்னா
ஒரு கஷ்டமாயிரும், லேட் ஆயிரும், தாமதமாயிரும். சரியான நேரத்தில் சீக்கிரம் முடிக்கணும் எனக்கு கூட்டத்தை. ஆமென். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். சரி, அப்படியே பைய எழும்பி நின்னுங்க பாபா. ஆமாம், ஒரு 5 நிமிடம் மாத்திரம், ரொம்ப இல்லை, 5 நிமிடம். தேங்க்யூ லார்ட். இனி கையெல்லாம் தட்ட மாட்டோம், அமைதியாக. தேங்க்யூ லார்ட். கண்களை மூடுவோமா எல்லா தெய்வ பிள்ளைகளும்? இயேசுவே, எல்லாரும் கண்களை மூடுவோம். ஆராதனை
கைகளை தூக்கி ஓசன்னா உன்னத தேவனே ஓசன்னா 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 உன்னத தேவனே ஓசன்னா ஓசன்னா ஓசன்னா. தேங்க்யூ லார்ட். எங்களை தாழ்த்துக்கிறோம் அப்பா. இயேசுவே, இந்த நாள் எங்கள் மத்தியில் வெளிப்படுங்க, எங்களோடு பேசுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். உட்காரோ பேட்டே. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். இயேசுவே, தேங்க்யூ. ஆண்டுடைய தயவுனால போன சண்டே ஹிந்தி ஆராதனையும் மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்தது. ஹிந்தி ஜெபத்திலையும் மக்கள் கிட்டத்தட்ட பெண்கள் பகுதியில் பின்னால் வரைக்கும் ஹிந்தி மக்கள் உட்கார்ந்துருந்தாங்க. ரொம்ப ஆசீர்வாதமாக இருந்துச்சு. ஹிந்தி ஆராதனையும் ஆண்டுடைய தயவு. ஸோ சீக்கிரமாக ஆண்டவர் ஹிந்தி ஆராதனை இதே போல் மக்கள்னால் நிரப்பி ஆசீர்வதித்து காரியங்களை செய்யட்டும். ஆமென். சொல்றதுக்கு முன்னால ஆமென் சொல்லிட்டாங்க. சரி, இன்னும் ஒரே ஒரு முறை சந்தோஷமா ஏசப்பாவை கை தட்டி மகிமைப்படுத்துவோமா? தேங்க்யூ. இந்த நாளிலே நாம் தியானிக்க போகிற வேத பகுதி, இந்த நாள் நமக்கு விசேஷமான ஒரு பண்டிகை நாள் ஆனதுனால இந்த நாள் பண்டிகையின் சம்பந்தமான வேத வாக்கியங்களை நாம் இந்த நாள் என்ன பண்ணுவோம்? தியானிப்போம். ஆண்டவர் நிச்சயமாய் தம்முடைய வார்த்தை கொண்டு உங்களோடு பேசுவாராக. இந்த நாள் நமக்கு தேவையான வேத வாக்கியங்களை நாம் தியானிக்க போகிறோம். आज के दिन की जरूरत के वचन की और हम वाक्य की ओर ध्यान करने जा रहे हैं. நல்லா கவனிக்க வேண்டும். अच्छे ध्यान देना चाहिए. வேதம் நமக்கு தெளிவாய் காண்பிக்கிறது. शास्त्र हमें साफ रीति से दिखाई देता है. இயேசு இந்த பூமிக்கு வந்த நாட்களிலே, यीशु जब ये पृथ्वी पे आया हुआ दिन, அவர் வாழ்ந்த நாட்களில் நடந்த சம்பவங்களில் ஒரு சம்பவத்தை தான் இந்த நாளிலே நம்ம தியானிக்க போகிறோம். ये हुआ उस दिन में हुआ संभव कोई आज के दिन हम उसे ध्यान करने जा रहे. 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக 2000 साल के पहले மனித அவதாரம் எடுத்து இந்த மனுகுலத்தை மீட்கும்படியாக மன்னாதி மன்னனாக அவர் இந்த பூமியிலே அவதரித்த பொழுது, जब मानव जाति के लिए मानव रूप लेकर आया हुआ 33 ஆண்டு காலம் இந்த பூமியிலே அவர் வாழ்ந்தார். 33.5 साल इस भूमि पर वो जिए. அந்த 33 ஆண்டு காலத்திலே கடைசி நாட்களில் நடந்த ஒரு சம்பவத்தை தான் இந்த நாளில் தியானிக்க போகிறோம். 33 साल में जिया वो आखिरी हुआ संभव कोई आज के दिन हम ध्यान करने जा रहे हैं. இயேசு சிலுவையிலே அறையப்படுவதற்கு முன்பதாக यीशु क्रूस पर मारा जाने से पहले அவர் ஒரு நாள் பவனியாக போனார் என்று வேதம் நமக்கு ஒரு சம்பவத்தை காண்பிக்கிறது. वो यात्रा में गए करके शास्त्र हमें वो संभव को दिखा रहा है. அந்த சம்பவத்தை उस संभव को நாம் எல்லா சுவிசேஷ புத்தகங்களிலும் காண முடியும். सारे सुसमाचार के पुस्तक में हम देख सकते மத்தேயு हैं. சுவிசேஷத்திலும் அது உண்டு, मत्ती सुसमाचार में भी है, மார்க் சுவிசேஷத்திலும் உண்டு, मार्क सुसमाचार में भी है, லூக்கா சுவிசேஷத்திலும் உண்டு, लूका सुसमाचार में भी है, யோவான் சுவிசேஷத்திலும் உண்டு. யோனா सुसमाचार में भी है. எல்லா சுவிசேஷ புஸ்தகங்களிலும் அந்த சம்பவம் பதிக்கப்பட்டபடினால அது மிகவும் உண்மையான ஒரு சம்பவம் என்பதையும் வேதம் நமக்கு காண்பிக்கிறது. सारा सुसमाचार के पुस्तक में वो छापा गया, इसके लिए वो संभव को वो हमें दिखा रहा है. மத்தேயு எத்தனையோ விஷயங்களை எழுத மறந்து விட்டார். मत्ती बहुत सारी बातों को लिखने के लिए भूल गया.
இதை எழுத அவர் மறக்கவில்லை. लेकिन इस बात को लिखने के लिए वो नहीं भूला. மார்க்கும் எத்தனையோ விஷயங்களை எழுத மறந்து விட்டார். मार्क भी बहुत सारे विषय को लिखने के लिए भूल गया. ஆனா இந்த சம்பவங்களை அவரும் மறக்கவில்லை. ये संभव को वो भी नहीं भूला. லூக்கா எத்தனையோ சம்பவங்களை எழுத மறந்துட்டார். लूका बहुत सारे संभव को लिखने के लिए भूल गया. ஏன் இப்படி சொல்லுகிறேன்னா, इससे मैं ऐसा क्यों कह रहा हूं? மத்தேயில இருக்கிறது மார்க்ல இல்ல, मत्ती में जो है वो मार्क में नहीं है, மார்க்ல இருக்கிறது லூக்கால இல்ல. जो मार्क में वो लूका में नहीं है. நிறைய சம்பவங்கள் அப்படி குழப்பப்பட்டிருக்கிறது. बहुत सारी जो संभव को गड़बड़ में है. ஆனா இந்த சம்பவத்தை மாத்திரம் केवल मात्र इस संभव மத்தேயும் விடல, मत्ती भी नहीं छोड़ा, மார்க்கும் விடல, मार्क भी नहीं छोड़ा, லூக்காவும் விடல. लूका भी नहीं छोड़ा. நீங்க நம்புவீங்களா? யோவான் கூட விடல. अब भरोसा करेंगे, यूहन्ना भी नहीं छोड़ा. யோவான் தன்னுடைய புத்தகத்துல சீக்கிரமா எதையும் எழுத மாட்டார். यूहन्ना अपने पुस्तक में जल्दी से जल्द कुछ लिखता नहीं அவர் है. மாத்திரம் ரொம்ப வித்தியாசமானவர். वो केवल मात्र अलग रीति का है. அவர் சீக்கிரமா எதையும் எழுத மாட்டார். जल्दी से जल्द वो कुछ लिखता नहीं அவருடைய है. புத்தகம் முழுவதும் படிச்சே பார்த்தீங்களா, उनका सारा पुस्तक पढ़कर देखेंगे எல்லா तो அதிகாரத்திலையும் सारे अध्याय में ஒரு 17-19 அதிகாரத்தை விட்டு 17, 18, 19 का अध्याय छोड़कर, அத கூட விட்டுன்னு சொல்ல முடியாது. उसे भी हम कह नहीं सकते ஆனா कि எல்லா छोड़ के। அதிகாரத்திலையும் सारे अध्याय में பிதாவே, है पिता, பிதா, है நீதியுள்ள பிதா, धर्मी का पिता, என் பிதா, मेरा पिता, பரம பிதா, स्वर्ग के पिता, பிதா எனக்கு கற்று தந்தார், पिता मुझे सिखा பிதா कर என்ன दिए, நடத்துகிறார், पिता मुझे நான் चला பிதாவிடத்துக்கு போவேன், मैं पिता के पास பிதாவும் जाऊंगा, நானும் ஒண்ணு. पिता और मैं एक है. யோவான் முழுவதும் பிதாவை குறித்து இயேசு சொல்லியிருக்கிறதை யோவான் எழுதி வைத்திருப்பார். यूहन्ना में जो यीशु ने बोला हुआ पिता के बारे में सब कुछ लिख के रखा அந்த है. புத்தகம் முழுவதும் ஆராய்ந்து பார்த்தால், पुस्तक को हम जांच के देखेंगे நான் तो சொன்ன 17-19 மாத்திரம் அந்த பிதா இல்ல. 17-19 में ये पिता नहीं है. ஆனா அதற்கு பதிலாக उसके बदले में தேவனுடைய குமாரன் வரும், परमेश्वर का पुत्र कर कर आया रहेगा. தேவனுடைய பிள்ளைன்னு வரும். परमेश्वर का संतान करके அப்ப आएगा. இந்த யோவான் மாத்திரம் எழுதுனா यूहन्ना लिखा तो ரொம்ப டிஃபரெண்டாவே எழுதுவார். वो अलग रूप से लिखा லாசர் है. சம்பவம் लाजर के संभव கல்லறையில இருந்து வந்தது कब्र से आया. யோவானை தவிர யாரும் எழுதுன மாதிரி தெரியலையே. यूहन्ना के अलावा कुछ लिखा हुआ जैसे नहीं दिखाई दे रहा है. மத்தேயில இருக்கா? मत्ती में है क्या? மார்க்ல இருக்கா? मार्क में है क्या? யாருக்கு தெரியும்? நீங்க முன்னால போங்க, அடுத்து சொல்லுங்க. லூக்கால இருக்கா? लूका में है. இல்ல, யோவான்ல மாத்திரம் தான் இருக்கு. केवल मात्र यूहन्ना में அதே है. போல நாயினூர் விதவை சம்பவம் नाइनूर के जो विधवा के संभव யோவான்ல கிடைக்காது, यूहन्ना में नहीं मिलेगा. மத்தேயிலும் கிடைக்காது, मत्ती में भी नहीं मिलेगा. மார்க்லயும் கிடைக்காது, मार्क में भी नहीं मिलेगा. லூக்கால தான் கிடைக்கும். केवल लूका में ही मिलेगा. பர்திமை குருடன் இருக்கானே, भर्ती में जो अंधा है, அது வேற புத்தகங்கள்ல போனா और एक पुस्तक में जाएंगे तो 2 குருடர்கள்னு வரும். 2 अंधे करके आएगा. படிச்சிருக்கீங்களா யாராவது? ஒவ்வொரு புத்தகங்கள்ல இருக்கிற டிஃபரெண்டா நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். और एक पुस्तक में जो है वो अलग अलग रूप से ஆனா இந்த சம்பவத்தை इस संभव को இயேசு यीशु எதன் மீது பவனியாக போனாரோ किसके ऊपर वो यात्रा गए, அந்த சம்பவத்தை மாத்திரம் केवल उस संभव को मात्र யாரும் எழுத மறக்கல பாருங்க. कोई भी लिखने के लिए नहीं भूला. எல்லாரும் அதை ஆணித்தரமா எழுதி வைத்திருக்கிறாங்க. गहराई रूप से वो लिख के रखा है. யோவான் சீக்கிரமா எழுத மாட்டாரு, यूहन्ना जल्दी से जल्द लिखता नहीं है, ஆனா கொஞ்சம் போல வசனத்துல அவரும் எழுதி வச்சிருக்கிறார். लेकिन थोड़ा वचन में वो भी लिख के रखा है. அப்ப இந்த சம்பவம், लेकिन ये संभव ஏன்னா இயேசு மரித்தது, यीशु मरकर சிலுவையில அறையப்பட்டது, क्रूस पर मारने के बाद உயிர்த்தெழுந்தது जी उठा, எல்லா புஸ்தகங்களிலும் உண்டு. सारे पुस्तक में है. ஏன்னா அது முக்கியம்னு எல்லாருக்கும் புரிஞ்சிட்டு, वो सब समझ गए कि ये एकदम मुख्य है, ரொம்ப முக்கியமானது. बहुत ही मुख्य था. இயேசுனுடைய பிறப்பை கூட சிலர் எழுதல, यीशु के जन्म के बारे में कुछ लोग नहीं लिखे. மார்க்லாம் எழுதவே இல்ல, मार्क में लिखा ही नहीं है. யோவானும் எழுதவே இல்ல, यूहन्ना भी नहीं लिखा. லூக்கா தான் கொஞ்சம் டீடைலா எழுதி இருக்கிறார். लूका एकदम डिटेल से लिखा है. மத்தேயில லைட்டா வந்தது இருக்கு. मत्ती में एकदम हल्का आकर गया है. ஆனா இந்த சம்பவத்தை लेकिन इस संभव को எல்லாரும் ஃபோக்கஸ் பண்ணி இருக்காங்க அப்படினா, सारे लोग फोकस किया है. எல்லாரும் எழுதி இருக்காங்க வேதத்துல அப்படினா, सारे लोग शास्त्र में लिख के रखा அப்ப है. நம்மளும் கொஞ்சம் கவனம் கொள்ளணும். तो हम भी थोड़ा ध्यान में लेना है. ஆமென். ஆண்கள் பக்கத்துல முதல்ல ஒரு கேள்வி கேட்டுக்கிட்டு நான் வசனத்திற்குள்ள செய்திக்குள்ள போகிறேன். भाई लोग से एक प्रश्न करके फिर मैं वचन की ओर जाना चाहता हूं. பின்னால இருந்து இருக்கிற எல்லாருமே யாருனாலும் சொல்லலாம். सारे भाई लोग में कोई भी बोल सकते. பின்னால இருக்கிறவங்க சொன்னீங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும்.
पीछे जो है वो बोलेंगे तो बहुत अच्छा रहेगा சந்தோஷமா இருக்கும். और आनंद रहेगा। லாஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட் மாதிரி இருந்துராதீங்க. लास्ट बेंच के स्टूडेंट के जैसा मत रहिए। ஏன்னா ஒளிரதற்காக எல்லாரும் லாஸ்ட் பெஞ்சுக்கு தான் போவாங்க. छुपने के लिए ज्यादा से ज्यादा पीछे ही जाके बैठते हैं। ஹோம்வொர்க் எழுதாத பிள்ளை, होमवर्क नहीं लिखा हुआ बच्चा, படிக்காத பிள்ளை, जो नहीं पढ़ा हुआ बच्चा, டீச்சர் மேல சாக் பீஸ் எறியற பிள்ளை, टीचर के ऊपर चॉक पीस डालने वाले बच्चे, சார் பாடம் நடத்தும்போது ஊழ எடுத்தது, सर जब पढ़ाते समय आवाज देना, இவங்க எல்லாம் பின்னால உள்ள பெஞ்சில தான் உட்காருவாங்க. ये सब आखिरी बेंच में बैठते हैं। ஆனா அந்த படிக்கிற ஸ்காலர்லாம் இருக்கு பாத்தீங்களா, जो पढ़ने वाले जो स्कॉलर बच्चे हैं ना, எங்க இருப்பாங்க? சரி, அதனால நம்ம பின்னால பேரக்கூடாது, நமக்கு பின்னாலே வரணும் ஆட்கள். हमारे पीछे भी लोग आना है। ஆமென். தெரியுதா? என்ன தெரியுதா? என் முகத்தை தெரியுதா? பின்னால இருக்கிறவங்க, பின்னால இருக்கிறவங்க ஆண்கள் தான், பெண்கள் இல்ல, ஆண்கள். தெரியுதா என் முகம்? தெரியுதா இல்லையா? உட்கார்ந்து இருக்கிறவங்க தெரியுதா? எப்படி கருப்பா இருக்கணும் வெள்ளையா இருக்கணும்? எப்படி தெரியலையா? சரி, ஒரு கேள்வி. இயேசு சரியா சொல்லணும், बरोबर बोलना है। சரியா? இந்த சம்பவத்துல இருந்து इस संभव में இயேசு यीशु எதன் மீது किसके ऊपर பவனியாக यात्रा से போனார் அப்படின்னு गए சொல்லணும். करके, நல்லா யோசித்து சொல்லணும், அவசரப்படக்கூடாது. अच्छा सोच के बताइए, जल्दीबाज ना कीजिए। குதிரையோ கழுதையோ மானோ, போதும் கழுதை. ஒரு முறை சொன்னதே கேட்டேன், எனக்கு பின்னால இருக்கிற யாராவது சொல்ல விரும்புவாங்களா? வேற யாரு யாரு? மில்டனா? சரி, ஓகே, தேங்க்யூ. வேற ஆண்கள் 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 வேற அவ்வளவுதானா? நாங்களாம் வரமாட்டோம் உங்க கதைக்கு அப்படிங்கிறீங்களா? சரி, ஓகே. வேற வேற சரி, சொல்ல விரும்பலையா? சரி, ஓகே. இங்க பின்னால இருக்கிறவங்க, 50க்கு மேல இருக்கிறவங்க எல்லாம் கொஞ்சம் சொல்லுங்க பாப்பா. யாராவது சொல்ல விரும்புறீங்களா? இயேசு எதன் மீது பவனியாக போனார்? கேக்கட்டுப்பா, அவங்க சொல்றாங்க. கழுதையின் மேல. मेरे को नहीं सुना, तुमको सुना? सीक्रेट लिंक है. என்னவா சொல்லுது? அவங்க மாத்தி சொல்றாங்க, சத்தமா சொல்லுங்க. கழுதை, அவங்க கழுதங்காராங்க. சரி, ஓகே. பைபிளை எடுக்க கூடாது, நான் சொல்லும் போது தான் பைபிள் வசனத்தை வாசிக்கணும், இது எல்லாரும் இங்க கவனிக்கணும். ஓகே. நல்ல விசுவாசி இன்னைக்கு என்ன செய்திருக்கும் தெரியுமா? நல்ல விசுவாசி இன்னைக்கு காலமே இல்ல நேத்தாவது இந்த வேதத்தை திறந்து பவனியாக இயேசு போனாரே, அந்த சம்பவத்தை ஒரு முறையாவது தியானித்துக்கிட்டு வந்திருக்கும். யாரு? நல்ல விசுவாசி. சரி, கவனிங்க, நான் சொல்லுவேன், அப்பதான் வாசிக்கணும், மற்றபடி கவனிங்க. எழுதுறவங்க நீங்க எழுதி கொள்ளலாம், சொல்ல சொல்ல. बाकी के ध्यान दीजिए. நான் சொன்னது போல जिस प्रकार से मैंने நான்கு சுவிசேஷங்களும் இந்த சம்பவத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்க, चार सुसमाचार इस संभव के लिए मुख्यता दे रहा है. மத்தேயு தன்னுடைய புத்தகத்துல, मत्ती अपनी पुस्तक में 21ல 21 में 1 முதல் 10 வரைக்கும் இந்த சம்பவத்தை எழுதி வைக்கிறார். 1 से लेकर 10 तक इस संभव को लिख के रख रहे हैं. மார்க் தன்னுடைய புத்தகத்துல, मार्क अपने पुस्तक में 11ல 1 முதல் 10 வரைக்கும் இந்த சம்பவத்தை எழுதி வைக்கிறார். 12वां अध्याय में पहले से लेकर 10वां वचन तक इस संभव को लिख के रख रहे हैं. लूका இந்த சம்பவத்தை, लूका इस संभव को 19ஆம் அதிகாரம் 29 முதல் 38 வரைக்கும் எழுதி வைக்கிறார். 19वां अध्याय में इस वचन में पूरा लिख के रख रहे हैं. யோவான் இந்த சம்பவத்தை, யோனா इस संभव को 12ஆம் அதிகாரம் 12 முதல் 15 வரைக்கும் அவர் எழுதி வைக்கிறார். 12वां अध्याय में 12 से लेकर 15वां वचन तक वो लिख के रख रहे हैं. மத்தேயு எழுதி வைத்தது இந்த சம்பவத்திற்கு 10 வசனம். मत्ती लिख के रखा इस संभव के लिए 10 वचन. मार्क இந்த சம்பவத்தை 10 வசனத்துல எழுதி இருக்கிறார். मार्क भी इस संभव को 10 वचन में लिख के रखा. லூக்காவும் இந்த சம்பவத்தை 10 வசனத்துல எழுதி வைத்திருக்கிறார். लूका भी इस संभव को 10 वचनों में लिख के रखा. ஆனா யோவான் கொஞ்சம் கஞ்சந்தரம் பண்ணிட்டாரு. யோனா जो है थोड़ा कंजूसकरी कर दिया. இவர் 4 வசனத்துல தான் எழுதி வைத்திருக்கிறார். केवल 4 वचनों में ही लिख के रखा. திரும்ப சொல்றேன்,
फिर से कह रहा हूँ, எழுதுனா நீங்க எழுதி கொள்ளலாம். लिखना है तो लिख लीजिए। மத்தேயு 21வது அதிகாரம் मत्ती के 21वां अध्याय 1 முதல் 10 வரை, 1 से लेके 10वां वचन तक, மார்க் 11வது அதிகாரம் मार्क 11वां अध्याय 1 முதல் 10 வரை, 1 से लेके 10 तक, லூக்கா 19வது அதிகாரம் लूका 19वां अध्याय में 29 முதல் 38 வரை, 29 से लेके 38 तक, யோவான் 12ஆம் அதிகாரம் यूहन्ना जो 11वां अध्याय 12 अध्याय 12 முதல் 15 வரை. 12 से लेके 15 वचन तक। எழுதிட்டீங்களா? சரி, அப்படியே நிமிர்ந்துருங்க பாப்போம். இங்க பாருங்க. ஓகே, இது ரொம்ப அழகா இருக்கே. நீங்க நிமிர்ந்த உடனே எவ்வளவு அழகா இருக்கு. உங்க முகம் அவ்வளவு பிரகாசமா இருக்கு, யார் கண்ணும் பற்றாம. சரி, நல்லா கவனிங்க. अच्छे ध्यान दीजिए। 4 புஸ்தகங்களிலும் चारों पुस्तक में இந்த சம்பவத்தை நான் உங்களுக்கு காண்பித்தேன். इस संभव को मैंने आपको दिखाया। ஆமென். சரி, எல்லாரும் நீங்க கவனிக்கணும். சரியா? மத்தேயு 21 1 முதல் 10 வசனம் வரைக்கும் பென்னி வாசிப்பா. मत्ती के 21वां अध्याय में 1 से लेके 10वां वचन भाई पढ़ेंगे। நீங்க கவனிங்க அத. आप सभी ध्यान दीजिए। அவர்கள் எருசலேமுக்கு சமீபமாய் சேர்ந்து ஒலிவமலைக்கு அருகான பெத்லெகேமுக்கு வந்தபோது இயேசுவானவர் சீஷரில் 2 பேரை நோக்கி, உங்கள் எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள். போனவுடனே அங்கே ஒரு கழுதையையும் அதனோட ஒரு குட்டியையும் அவைகளை அழித்து என்னிடத்தில் கொண்டு வாருங்கள். ஒருவன் உங்களுக்கு ஏதாகிலும் சொன்னால், இதுக்கு ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள். உடனே அவைகளை அனுப்பி விடுவார் என்று சொல்லி அவர்களை அனுப்பினார். இதோ ஒரு ராஜா சாந்த குணமுள்ளவராய் கழுதை மேலும் கழுதை குட்டியாகிய மறியின் மேல் ஏறிக்கொண்டு என்னிடத்தில் வருகிறார் என்று சீயோன் குமாரத்திக்கு சொல்லுங்கள் என்று தீர்க்கதரிசிகள் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது. சீஷர்கள் போய் இயேசு தங்களுக்கு கட்டளையிட்டபடியே செய்து கழுதையையும் குட்டியையும் கொண்டு வந்து அவைகள் மேல் தங்கள் வஸ்திரங்களை போட்டு அவரை ஏற்றினார்கள். திரளான ஜனங்கள் தங்கள் வஸ்திரங்களை வழியிலே விரித்தார்கள். வேறு சிலர் மரக்கிளைகளை தரித்து வழியிலே பரப்பினார்கள். முன்னடப்பாரும் பின்னடப்பாரும் ஆகிய திரளான ஜனங்கள், தாவீதின் குமாரனுக்கு ஹோசன்னா, கர்த்தரின் நாமத்தினால் வருகிறவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர், உன்னதத்திலே ஹோசன்னா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள். அவர் எருசலேமுக்குள் ஆமென், 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 ஆமென். முடிஞ்சிட்டா? சரி, ஓகே. சரி, கை தட்டிருங்க பென்னிக்காக. சூப்பர். பார்த்தீர்கள். ஏன்னா பல ஆண்டுகளுக்கு பின்பு நீங்கள் தேடுவதினால, ஒரு ஆண்டுக்கு பிறகு தேடுறதுனால சீக்கிரம் கிடைக்காது, டைம் ஆகும். அது வரைக்கும் செய்தியை முடிஞ்சிடும். இங்க பாருங்க, यहाँ देखिए, இயேசு பவனியாக போனது जब यीशु यात्रा में गए, மத்தேயு சொல்லும்போது சொல்லுகிறார், मत्ती जब कहते समय कह रहा है கழுதை குட்டின்னு சொல்றாரு. गधी का बच्चा करके कह रहा है। மார்க் சொல்லும்போது சொல்றாரு, मार्क कहते समय कह रहा है கழுதை குட்டின்னு சொல்றாரு. गधी का बच्चा है करके। லூக்கா சொல்லும்போது சொல்றாரு, लूका कहते समय कह रहा है கழுதை குட்டின்னு சொல்றாரு. गधी का बच्चा है करके। யோவான் சொல்லும்போதும் கழுதை குட்டின்னு சொல்றாரு. यूहन्ना भी कहते समय गधी का बच्चा ही ஆனா कह रहा है। மத்தேயு மாத்திரம் ஒன்னே ஒன்ன கூட ஆட் பண்ணி விட்டுட்டாரு. मत्ती एक बात को उसके साथ जोड़ के बढ़ा दिया। நல்லா கவனிக்கணும். अच्छे ध्यान देना। 4 பேரும் கழுதை குட்டி தான் சொன்னாங்க. चारों जन ने ये गधी का बच्चा ही कहा। ஆனா மத்தேயு மாத்திரம் கூட ஒன்ன ஆட் பண்ணி விட்டுட்டாரு. मत्ती एक बात को बढ़ा दिया, கழுதையும் கழுதையின் குட்டியையும் அப்படின்ட்டார். गधा गधी का बच्चा भी करके। மத்தேயு 21:2, 11, மார்க் 11:2, லூக்கா 19:30, யோவான் 12:15.
இத்தனை வாக்கியத்திலையும் सारे वाक्य में கழுதை குட்டி கழுதை குட்டி கழுதை குட்டி கழுதை குட்டி தான். गधी का बच्चा ही करके लिखा गया है. ஆனா மத்தேயு மாத்திரம் கூட ஒண்ணு ஆட் பண்ணி விட்டார், கழுதையும் கழுதை குட்டி. मत्ती ने एक बात को बढ़ा दिया, गधी और गधी का बच्चा भी. அப்ப மெஜாரிட்டி என்னவா இருக்கு? मेजॉरिटी क्या है? कितना? இன்னைக்கு நம்ம கழுதையாய் மாறி ஆகணும். आज हम गधा बदलना है. ஆமென். बनना ही है. சரி, அப்ப மெஜாரிட்டி கழுதை. அப்ப இயேசு எதன் மீது பவனியாக போனார்? तो यीशु किसके ऊपर यात्रा किए? சொல்லுங்க சத்தமா சொல்லுங்க. இயேசு எதன் மீது பவனியாக போனார்? கழுதை. ஆனா இதுல இன்ட்ரெஸ்டான ஒரு விஷயம் இருக்கு, என்ன தெரியுமா? इसमें एक स्वादिष्ट बड़ा एक विषय, वो क्या है? இது இங்கிலீஷ்ல ஒரு வெர்ஷன்ல என்ன எழுதி இருக்கு தெரியுமா? इंग्लिश में एक बाइबल में कैसे लिखा है? யூத் டாங்கி. जवान வாலிப கழுதையே. जवान गधा. உங்களை சொல்லனா வசனத்தை சொன்ன அழுத்தமா वचन को एकदम गहराई से कह. ஆங்கில வேதாகமத்துல इंग्लिश बाइबल में நியூ இன்டர்நேஷனல் வெர்ஷன் ஒரு வெர்ஷன் இருக்குது, इस नाम NIV. NIV करके அதுல எழுதி இருக்கிறது उसपे लिखा है யூத் டாங்கி, जवान गधा. வாலிப கழுதை. जवान गधा. ஆமென். என்ன நீங்க ஒரு மாதிரி ஆயிரா? இயேசு எதன் மீது பவனியாக போனார்? यीशु किसके ऊपर चढ़ के यात्रा किया? கழுதை. கழுதை. சரி, ஆனா ஆங்கிலத்தில் எப்படி போட்டிருக்குது ஒரு ஒரு விளக்க உரையில? इंग्लिश में வாலிப जवान கழுதை. गधा. எதன் மீது? சரி, ஓகே, நல்லா கவனிங்க. अच्छी ध्यान दीजिए. கழுதை குறித்து நம்ம தியானிக்க போறதில்ல. गधे के बारे में हम ध्यान करने नहीं जा रहे. கழுதையை ஆண்டவரே முக்கியத்துவப்படுத்தல, நான் எதற்கு முக்கியத்துவப்படுத்தணும்? परमेश्वर गधे को मुख्यता नहीं किया तो मैं क्यों करूं? ஆண்டவர் வாலிப கழுதையை தான் முக்கியத்துவப்படுத்துறார். परमेश्वर जवान गधे को ही मुख्यता कर रहे. ஆண்டவர் கழுதை குட்டியை தான் முக்கியத்துவப்படுத்துறார். परमेश्वर गधे की बच्ची के ऊपर ही मुख्यता कर रहे. கழுதையை முக்கியத்துவப்படுத்தல, गधे को मुख्यता नहीं किया. மத்தேயு தான் கொஞ்சம் போல முக்கியத்துவப்படுத்தினார். मत्ती ही थोड़ा बढ़ाकर ஆனா मुख्यता किया. ஆண்டவர் முக்கியத்துவப்படுத்தினது परमेश्वर जो मुख्यता किया हुआ கழுதை குட்டியையும் गधी के बच्चे को, வாலிப கழுதையையும். जवान गधे को. ஆமென். ஆமென். ஆண்டவர் முக்கியத்துவப்படுத்துறது परमेश्वर मुख्यता किया हुआ கழுதை குட்டியையும் गधी के बच्चे को, வாலிப கழுதையையும். जवान गधे को. ஆண்டவர் அதற்கு மேலதான் பவனியாக போனார். परमेश्वर उसके ऊपर चढ़कर ही वो यात्रा की है. இன்றைக்கும் ஆண்டவர் அதற்கு மேலேயே பவனியாக போக விரும்புகிறார். आज भी उसके ऊपर चढ़कर यात्रा करने के लिए ही परमेश्वर चाहते हैं. ஆண்டவருக்கு தேவையானது இந்த குட்டி. परमेश्वर को जो जरूरत है ये बच्चे. சீஷர்களை கூப்பிடும்போது चेले को जब बुलाए, உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்க, आपके सामने जो नगर है उसमें जाओ, அங்க இருக்கிற கழுதை குட்டியை கொண்டு வாருங்க அப்படின்னாரு. वहाँ के गधे के बच्चे को आप लेके आओ. அப்போ ஆண்டவருடைய கண்களும் परमेश्वर की नजर भी கழுதை மேல போகல, गधी के ऊपर नहीं கழுதை गया, குட்டியின் மேல போகுது, गधी के बच्चे के ऊपर गया, வாலிப கழுதையின் மேல போகுது. जवान गधे के ऊपर गया. அவன் கட்டா ஏதோ ஒரு காரணம் இருக்கும். जरूर इस पे एक कारण रहेगा. ஆனா लेकिन இந்த கழுதை குட்டி இருக்கு பாத்தீங்களா? ये जो गधी का बच्चा है இந்த ना, வாலிப கழுதை இருக்கு ये பாத்தீங்களா? जवान बच्चे है ना, இது எங்க இருக்கு தெரியுமா? ये कहाँ पर है? இது எப்படி இருக்கு ये தெரியுமா? कैसा है? படிங்க, ஒரு வேத வாக்கியத்தை காண்பிக்கிறேன். पढ़िए, शास्त्र के एक वाक्य को मैं दिखाता हूँ.
नजरों में है। தீர்மானம் எடுக்க முடியாம निर्णय ना लेते हुए, தீர்மானம் எடுக்க முடியாம निर्णय ना लेते हुए, எதிர்காலம் கேள்விக்குறியாக भविष्य जो एकदम प्रश्न के साथ, இங்க போகவா क्या वहाँ जाए, அங்க போகவா इधर जाए, இத செய்யவா उसे करे, அத செய்யவா उसे करे, இத எடுக்கவா ये ले, அத எடுக்கவா या वो ले, இப்படி பண்ணவா ऐसा करे, அப்படி பண்ணவா या वैसा करे। ஒரு சரியா உள்ள குழப்பமான நிலைமையில இருக்குது. एकदम बरोबरी की गड़बड़ी में है। இரு வழி சந்தியில் கட்டப்பட்டிருக்குது. दो द्वार जो जाने वाले रास्तों पे बांधा गया है। ஏன்னா பைபிள் சொல்லுது இரு மனம் உள்ளவன் தன் வழிகளில் நிலையற்றவனாய் இருக்கிறான். का वचन कहता है जो दो मन के जो है वो स्थिर से नहीं रहेगा। இந்த பிள்ளைகிட்ட கேட்டு பாருங்க, बच्चों से पूछ के देखिए நீ என்ன ஆக போற? तू क्या बनने जा रहा है? டீச்சர் அப்படிமாங்க. उन लोग कहेंगे टीचर। ஒரு வருஷம் கழிச்சு கேட்டு பாருங்க, और एक साल के बाद पूछिए நீ என்ன ஆக போற? तू क्या बनना चाहते? டாக்டர். डॉक्टर। இன்னொரு வருஷம் கழிச்சு கேட்டு பாருங்க, अगले साल जरा पूछिए கார்பெண்டர். कारपेंटर। இந்த பிள்ளைகளுக்கு மாறிட்டே இருக்கும் பாருங்க. इस बच्चों के लिए बदलते ही रहता है। அவங்களுக்கே தெரியல என்ன ஆகணும்னு சொல்லி. वो नहीं जानते कि वो क्या बनना है। இதே போல நிலைமையில தான் ऐसी ही हालातों में நிறைய தீர்மானங்களை சரியா எடுக்க முடியாம बहुत सारे निर्णय को बरोबर ना लेते நிறைய हुए கழுதை குட்டிகள் தடுமாறிக்கிட்டு இருக்குது. बहुत सारे गधी के बच्चे डगमगा रहे हैं। இன்னைக்கு தடுமாறுகிற அத்தனை கழுதை குட்டியையும் தேடி இயேசு மகாராஜா வருகிறார். ऐसे डगमाने बच्चे की ओर यीशु महाराजा ढूंढ कर आ रहे। ஐயோ நான் என்ன செய்யறது? हाय मैं क्या करूं? இந்த பக்கம் எனக்கு எதிர்காலம் இருக்கா? ये जगह पर मेरा भविष्य है, இந்த பக்கம் எதிர்காலம் இருக்கா? ये जगह पे मेरा भविष्य है, இந்த படிப்புல எதிர்காலம் इस இருக்குதா? पढ़ाई में मेरे लिए भविष्य இந்த है, படிப்புல எதிர்காலம் இருக்குதா? या इस पढ़ाई में भविष्य है। இது எனக்கு ஹஸ்பண்டா? क्या ये मेरा पति है? இது எனக்கு ஹஸ்பண்டா? क्या ये मेरा पति है? இது எனக்கு வைஃபா? क्या ये मेरी पत्नी है? இது எனக்கு வைஃபா? या फिर ये मेरी पत्नी है? ஏகப்பட்ட குழப்பத்தோடு बहुत सारी गड़बड़ियों के साथ இரு வழியில நிற்கிறாங்க. दो रास्ते पे खड़े हैं। இன்னைக்கு ஆண்டவர் அந்த இரு வழியில இருக்கிற आज परमेश्वर जो दो रास्ते में है ना, தீர்மானம் பண்ண முடியாம निर्णय ना लेते हुए, முடிவு எடுக்க முடியாம जो निर्णय ना लेते हुए தடுமாறிக்கிட்டு பாதையில நிற்கிற डगमगा कर होकर जो रास्ते पे रुका அத்தனை हुआ கழுதை குட்டிகளுக்கும் सारे गधे के बच्चे को ஒரு தீர்வை உண்டாக்க போகிறார். एक अंत को करने जा இப்ப रहे। இதற்கு தெரியல எந்த பக்கம் போகணும். ये नहीं जान पा रहा कि कौन से रास्ते से जाए। பாதை காட்ட ராஜா வருகிறார் பாருங்க. रास्ते को दिखाने के लिए राजा आ रहा है। நீ எந்த பாதைக்கு போகணும்? तो कौन से रास्ते से நீ जाना எந்த है? பாதையில நடக்கணும்? कौन से रास्ते से चलना है? பிளானோடு ஆண்டவர் வருகிறார். प्लान के साथ परमेश्वर आ रहे। பிளான் இல்லாமல் இருக்கிற जो प्लान के साथ जो नहीं அத்தனை है, பேருக்கும் ஆண்டவர் நல்ல பிளான் வைத்திருக்கிறார். सारे लोगों के लिए अच्छे प्लान को परमेश्वर ने रखा है। எல்லா வாலிப பிள்ளைகளுக்கும் सारे जवान बच्चों के लिए, எல்லா பிள்ளைகளுக்கும் सारे बच्चों के लिए ஆண்டவர் நல்ல பிளான் வைத்திருக்கிறார். परमेश्वर ने अच्छे प्लान को रखे हैं। இரு வழிகளிலே குழம்பிக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு நல்ல பிளான் ஆண்டவர் जो வைத்திருக்கிறார். दो रास्ते पे खड़े रहकर जो गड़बड़ी में है उनको अच्छे प्लान को रखे परमेश्वर। எனக்கு ஆண்டவர் வாலிபத்திலே ஒரு பிளான் வைத்திருந்தார். मेरे जवान की उम्र में ही परमेश्वर ने एक अच्छे प्लान को रखा हुआ था। ஆனா வாலிபத்துல நான் ஒரு பிளான் போட்டேன். जवान उम्र में मैंने एक प्लान को डाला। என் பிளான் வந்து நான் காவல்துறை அதிகாரி ஆகணும். मैं एक पुलिस बनना है करके। காவல்துறைனா தெரியாது. சோ நான் ஒரு காவல்துறை அதிகாரி ஆகணும். मैं एक पुलिस अधिकारी बनना है करके। என்னுடைய பிளான். मेरा प्लान। ஆனா அந்த பிளான்லயும் குழப்பத்தோடு இருந்தேன். उस प्लान में भी मैं थोड़ा गड़बड़ी में था। ஆனா ஆண்டவர் எனக்காக ஒரு நல்ல பிளானை வைத்திருந்தார். लेकिन मेरा परमेश्वर मेरे लिए अच्छे एक प्लान को रखे हुए थे। அந்த பிளான்ல ஆண்டவர் என்ன கொண்டு போனதுனால நான் தப்பிச்சிட்டேன். उस प्लान में मुझे लेकर गए, इसके लिए मैं बच गया। நான் என் பிளான்ல அந்த குழப்பத்துல இருந்தா மாட்டி இருப்பேன் எங்கயாவது. मेरे प्लान मेरे उस गड़बड़ी में रहते तो मैं किधर फंस இப்போ இந்த जाता था। கழுதை குட்டி பாருங்க, இரு வழியில நிக்குது. दो रास्ते पे போணுமா இல்லையா? जाना है या नहीं? அந்த பக்கமா இந்த பக்கமா? ये तरफ की वो तरफ, அதுவா இதுவா? ये है या वो है? எத்தனை பேர் அப்படிப்பட்ட நிலைமையில இருக்கு இன்னைக்கு? कितने लोग ऐसे हालातों में आप है? आज ஆண்டவருடைய வார்த்தை உங்களை நோக்கி வருகிறது. परमेश्वर का शब्द वचन आपकी ओर आ रहा है। முடிவு எடுக்க முடியாம, उसके लिए जो निर्णय ना लेते हुए, தீர்மானம் பண்ண முடியாம, उसके लिए अंत जो हम ना सोच உறுதி पाए, பண்ண முடியாம, स्थिर ना करते हुए, இந்த பக்கம் इधर இந்த பக்கம் या ये इधर, இப்படியா ऐसा है இல்ல இப்படியா? या वैसा है। ஆண்டவர் அவர்களுக்காக ஒரு பிளான் வைத்திருக்கிறார். परमेश्वर ऐसे लोगों के लिए एक प्लान को रखे। இப்படிப்பட்டவர்களுக்காக ஆண்டவர் ஒரு பிளான் வைத்திருக்கிறார். ऐसे लोगों के लिए परमेश्वर एक प्लान को रखे। சரி,
இப்ப அந்த கழுதை குட்டி अभी उस गधे के बच्चे ஒன்னு குழப்பத்தோட இருக்கு, एक है जो गड़बड़ी में है, ஒன்னு தீர்மானம் எடுக்க முடியாம एक இருக்கு. जो निर्णय ना ले पा रहा है। செகண்ட் வேதம் என்ன சொல்லுது? दूसरा वचन क्या कहता है? அந்த கழுதை குட்டியை, வாலிப கழுதையை கட்டி उस வைத்திருந்தார்களா? गधी की बच्चे को, जवान गधे को वो बांध कर रखे हैं। ஏன் கட்டி வைத்திருந்தாங்க? क्यों उसे ऐसा बांध कर रखे? கட்டி வைக்கணுமா கழுதை குட்டியை? गधी के बच्चे को क्या बांध कर रखना है? மாடை கட்டி வைப்பாங்க, बैल को बांध कर रखते हैं। கண்ணு குட்டியை கட்டி வைப்பாங்களா? बछड़े को क्या बांध कर रखते? ரொம்ப ரேரா எப்போதாவது தான் கட்டி வைப்பாங்க. कभी ना कभी तो उसको बांध कर रखते। மீதி நேரம் என்ன பண்ணுவாங்க? बाकी टाइम उसको क्या करते हैं? அதை கெட்ட மாட்டாங்க கண்ணு குட்டிய. बछड़े को बांध कर नहीं रखते, அது ஃப்ரீயா இருக்கும். वो एकदम आजादी में रहता இங்க है। இந்த கழுதை குட்டியை கட்டி வைத்திருக்க ஒரு காரணம் உண்டு. गधी के बच्चे को बांध कर रखने का एक कारण है। கழுதை குட்டி தானே, गधी के बच्चा तो है वो, அதை ஏன் கட்டி வைத்திருக்கிறாங்க? उससे क्यों बांध कर रखा है? பல ஆண்டுகளுக்கு முன்பாக बहुत साल के पहले ஒரு முறை தாராவிக்கு எங்க அம்மா என்ன கூட்டிட்டு போனாங்க. एक बार धारावी में मेरी माँ मुझे लेकर गई। அப்போ ஒரு வீட்டுக்கு கீழே एक घर के नीचे அந்த வாசல்ல उस दरवाजे पे ஒரு சின்ன பையனை छोटा लड़के को, கால்ல நினைக்கிறேன் मैं सोच रहा हूँ पाँव में கயிறை போட்டு கெட்டி அப்படியே விட்டுருந்தாங்க. रस्सी से बांध कर ऐसा छोड़े हुए थे। சின்ன பையனை கயிறை வச்சு கெட்டி போடணுமா? छोटे बच्चे को क्या बांध कर रस्सी से डालना है? அது நல்லதா? वो अच्छा है क्या? கயிறை வச்சு கெட்டி போட்டிருந்தாங்க காலை. रस्सी से पाँव बांध कर डाले थे। ஏன்னு எனக்கு புரியல. क्यों मुझे समझ में नहीं ஆனா आया। நாட்கள் ஆகும்போது தான் எனக்கு புரியுது. दिन जाने के बाद मुझे पता चला। எத்தனை பேர் உண்மையா சொல்லுங்க, कितने लोग सच्चाई से बोली, ஏன்னா உங்க அம்மா அப்பா கட்டாயம் சொல்லியிருப்பாங்க, आपकी माँ जरूर बोले रहेंगे இவனை கட்டி போட்டு தான் நான் வளர்த்தேன். इसको मैं बांध कर ही मैंने उसको पाल पोषण। ஒரு முறையாவது உங்களை கட்டி போட்டு வளர்த்திருந்தவங்க உங்க அம்மா அப்பா சொல்லியிருக்கிற உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். आपको तो पता रहेगा कि आपको एक बार तो बांध कर रखा, क्योंकि आपके माँ पिता बोले रहेंगे। எத்தனை பேர் இருக்கு அப்படிப்பட்டவங்க? ஏ உண்மையை சொல்லுங்க. ஒரே ஒரு ஆள் தான் கை தூக்கி இருக்கு. 2 3 4 5 இயேசுவே வேறங்க 5. சரி, நீங்க உங்க பிள்ளைகளை கட்டி போட்டு வளர்த்தது ஒரு முறையாவது நான் கட்டி இருக்கிறேன் அப்படின்னு சொல்றவங்க கை தூங்க. உங்க பிள்ளைகளை அதுல ஏகோ என்ன கை வருது பாருங்க. என்ன கட்டி போட்டு வளர்த்தாங்களா எனக்கு தெரியல. எனக்கு தெரியல, எங்க அக்காட்ட தான் கேட்கணும். கட்டுன மாதிரி எனக்கு தெரியல. கட்டுனாலும் கயிறோட கம்பியோட பிச்சுட்டு எத்தனை பேர் கை தூக்கி இருக்கிறாங்க பாத்தீங்களா? देखा कितने जन हाथ उठाए? முதல்ல ஒரு 4 பேரு, அடுத்தது ஏகப்பட்ட பேரு. पहला 4 जन, उसके बाद बहुत जन। ஏதோ விதத்துல அவங்க அம்மா அப்பா அவங்கள கட்டி வளர்த்திருக்கிறாங்க, இவங்க பிள்ளைகளை கட்டி வளர்த்திருக்கிறாங்க. कैसे रीति से तो वो उनके माँ पिता इनको बांधे और இப்ப இந்த इन्होंने इसको கழுதை बांधा। குட்டியும் காரணம் இல்லாம கட்டி இருக்க மாட்டாங்க. गधे के बच्चे को बिना कारण से बांध कर नहीं रखे रहेंगे। இந்த வாலிப கழுதைய சும்மா கட்ட வாய்ப்பு இல்ல. जवान गधे को ऐसे ही बांधने के कोई कारण नहीं रहेगा। சரி, நீங்க எதுக்காக கெட்டனீ உங்க பிள்ளைகளை? எதுக்காக கெட்டனீ? क्यों माँ पिता आप बांधे? கெட்டி வளர்த்தா நல்லா இருக்கான்னு பாக்குறதுக்கா? எதுக்கு? கட்டாயமாக கெட்டுன அத்தனை பேருக்கிட்டையும் காரணம் இருக்கும். जो बांधे हुए जरूर कुछ ना कुछ कारण रहेगा। இவனை கெட்டலனா, अगर इसको नहीं बांधे रहेंगे இவளை கெட்டலனா, इसको नहीं बांधा रहेगा तो இவ ஊர் வம்பலா இழுத்துட்டு வந்துருவான். पूरे गांव के झगड़ा खींच के लेके ஊர் आएंगे। வம்பலா இழுத்துட்டு வந்துருவான். पूरे गांव के झगड़ा खींच के लाएंगे। கடையில இருந்து முட்டாயை தூக்கிட்டு வந்துருவான். दुकान से वो मिठाई लेके அத आएंगे। கடைக்காரன்டா நான் சண்டை போடணும். दुकानदार से हमें झगड़ा करना இப்ப पड़ेगा। எங்களை கெட்டி வளர்க்கல, हमें ऐसे बांध कर नहीं ஆனா पाले। நானும் சாமுவேலும் நிறைய சண்டை போடணும். लेकिन मैं मेरा भाई बहुत झगड़ा करते थे। நான் அவன் மேல கல்ல தூக்கி எறிஞ்சிட்டேன், मैं उसके ऊपर पत्थर डालता था, அவன் கீழே உட்கார்ந்துருவான். वो बैठ जाता। கடையில பாட்டில்ல போய் விழும். दुकान के वो कांच के டமாருங்க, वो बर्नी टूट ரெண்டு जाएगा। பேரும் ஒரே ஓட்டம். दोनों मिलके भागते थे। கடைக்காரன் பாட்டிலோட எங்க வீட்டுக்கு போவான். दुकानदार वो बर्नी के साथ எங்க जाएगा। அம்மா கிட்ட நின்னு கத்திட்டு இருப்பான். मेरे माँ से जाकर चिल्लाते थे।
காரணம் இல்லாம கெட்டல, ऐसे बिना कारण के बांधे नहीं, ஏதோ ஒரு காரியத்தை நிமித்தம் தான் கட்டி कुछ வைத்திருக்கு. तो कार्य के निमित्त वो बांध के रखा। இந்த கழுதை இருக்குது, ये जो गधा சாரி है, இந்த கழுதை குட்டி இருக்கு, ये गधे का बच्चा है, இந்த வாலிப கழுதை இருக்கு, ये जवान गधा है, இத கட்ட வேண்டியதா இருக்குது. इसको बांधना ஏன்னா पड़ அந்த रहा அம்மா है, அப்பாவுக்கு பயமா இருக்கு. क्योंकि माँ पिता को डर लग இது रहा है, யாருக்கும் அடங்கவே மாட்டேங்குது. इसको अधीन नहीं हो रहा இது है, ரொம்ப துள்ளிட்டு இருக்குது. ये बहुत ही कूद रहा है, இது தேவையில்லாத இடத்திற்கெல்லாம் போகுது, नई चीज स्थानों पे जा रहा है, தேவையில்லாத இடத்துல எல்லாம் வாய் போடுது. नई चीज स्थानों पे मुंह डाल रहा है, அதனால इसलिए அந்த அம்மா அப்பாவுக்கு ஒரு பயம், उस माँ पिता को एक डर, அதனால அதை கட்டி போடுறாங்க. इसके लिए उसे बांध कर रखे, ஒரு பாதுகாப்போடு இருக்கட்டும், एक सुरक्षा के साथ ஒரு रहे, கவனமா இருக்கட்டும். बहुत ध्यान से रहे। என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, मेरे प्रिय परमेश्वर के இன்னைக்கு बच्चों, நிறைய பிள்ளைகளுடைய நிலைமை அப்படிதான். बहुत सारे बच्चों की हालत ऐसी ही है। உண்மை சொல்ல போனா सच्चाई से कहने जा रहे तो இங்க இருக்கிற நிறைய பேருக்கு கயிறு கட்ட வேண்டிய அவசியம் இருக்குது. यहाँ पर रहने वाले बहुत से लोगों को जरूरी रस्सी बांधना पड़ रहा है, ஆனா சூழ்நிலைமை நிமித்தம் நம்மளால கட்ட முடியல. ஏன்னா கெட்டுனா நம்மள போட்டு தள்ளிடுவாங்க. हालात के दौरान नहीं बांध पा रहे, नहीं तो फिर वो हमें गिरा देंगे। இது அம்மா அப்பாவுக்காக நான் பேசுறேன். ये जो शब्द है मैं माँ पिता के लिए कह रहा हूँ। கை தூக்கண்டானா சொல்லிருக்க, ஒரு படையே இருக்கு. ஏன்னா உண்மை அதுதான், क्योंकि सच्चाई वही है, கெட்டை தான் போடணும் போல. बांधना ही रहना है। ஆனா வளர்ந்துட்டே கழுத गधा तो बढ़ गया, எங்க கெட்ட அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். कहाँ बांधे करके हम ஏன்னா सोच रहे சில காரியங்கள் அப்படி இருக்குது, हैं, क्योंकि कुछ कार्य ऐसा है, அதனால கெட்ட வேண்டியதா இருக்குது. इसके लिए वो बांधना पड़ அப்ப रहा இந்த है। கழுதை குட்டியை கெட்டி இருக்கிறாங்கன்னா यदि वो बच्चे को बांधा है तो என்னுடைய ஒரு கற்பனை இது. मेरा एक विचार है, இது பைபிள்ல தேடாதீங்க, बाइबल में मत ढूंढिए, கட்டாயம் இது ஏதோ ஒரு அப்படிப்பட்ட காரியத்தை செய்திருக்கு. जरूर कुछ कार्य को ऐसा किया है वो। இன்னைக்கு அடங்காத, आज अधीन ना हुआ, கீழ்ப்படியாத, जो आज्ञा ना माना हुआ, சரிபடாத, जो बरोबर नहीं हुआ, லைனுக்கு வராத, जो लाइन में नहीं आया லெவல்ல हुआ, வராத, जो नहीं आया हुआ, ஒழுக்கத்துல வராத, संयम में नहीं आया हुआ, நேர்மையில வராத, सीधापन में नहीं आया हुआ, நீதியில வராத, धार्मिकता में ना आया हुआ, எல்லா ஏடகுடமான அத்தனை கழுதை குட்டியையும் சரிப்படுத்த ராஜா சபையில வந்திருக்கிறார். मेरे मेरे गधे के बच्चे को बरोबर करने के लिए राजा कलीसिया में आया है। சிலது ஓடிக்கிட்டாலே ரொம்ப कुछ है जो भागते हुए रहता है, கவலைப்படாதீங்க, चिंता ना करिए, அந்த கயிறை போட்டுருவார் ஆண்டவர், वो रस्सी को परमेश्वर डाल देंगे, சரியா கட்டி வச்சிருவார். बरोबर बांध कर रख देंगे, ஓடட்டும், दौड़ने दो, எவ்வளவு ஓடணுமோ ஓடட்டும். जितना भागना है भागने दो, ஆண்டவர் சரியான நேரத்துல கயிறை போட்டு கட்டிடுவார். सही समय पे परमेश्वर रस्सी डालकर बांध कर रख இப்போ देंगे। கயிறை வைத்து கட்டி இருக்க காரணமே रस्सी रखकर बांधने का कार्य இந்த है, கழுதை குட்டியானது ये गधे का बच्चा है, சரிபட மாட்டேங்குது. बरोबर नहीं हो रहा है। நேத்து ஒரு செய்தியை நான் கேட்டேன். कल मैंने एक समाचार सुना, செய்தினா நம்ம செய்தி இல்ல, நார்மலான நியூஸ். आम रीति का जो समाचार, அந்த நியூஸ்ல என்ன சொல்லப்பட்டதுன்னா, समाचार में क्या बोला गया है, மொபைல் இல்லாம बिना मोबाइल के இன்றைக்கு யாராலும் இருக்க முடியாது. आज के दिन कोई भी रह नहीं पाएंगे। மொபைல் சார்ஜிங் போட்டாலுமே मोबाइल पे चार्जिंग डालेंगे तो भी இவங்களுக்கு கையும் காலம் விறுவிறுன்னு இப்படி வந்துட்டே இருக்கும். उनका हाथ पांव ऐसे खींचते हुए रहता है, சார்ஜிங் ஆகலையே இன்னும், चार्जिंग नहीं हुआ अभी तक, ஐயோ யாரலையே, हाय अभी तक नहीं चढ़ அப்படியே रहा ஒரு மாதிரி வந்துட்டு இருக்கும். है, ऐसे कुछ होते रहेगा। அந்த நேரத்துல இப்படி ஒரு மாதிரி வர்றத கொஞ்சம் இது பண்றதற்காக ஏதாவது ஒரு வேலையை முடிச்சுட்டு வரலாம்னு அரை मणि நேரம் வேலைக்கும் பெறுவாங்க. उसमें कुछ काम करके आना है, करके कुछ काम करने के लिए चले जाते அந்த செய்தியில என்ன சொல்லப்பட்டதுன்னா, हैं। समाचार में क्या बोला गया है, இன்னைக்கு आज மொபைல் இல்லாம யாராலும் இருக்க बिना முடியாதான். मोबाइल के कोई रह नहीं पाएंगे। மொபைல் கொண்டு வராதவங்க மாத்திரம் கையை தூக்குங்க பாப்பா. मोबाइल जो ஆலயத்துல नहीं- அப்படியே வச்சிருங்க கைய. எத்தனை பேர் கொண்டு வரலையோ அதே அளவுக்கு ஆட்கள் கொண்டு வந்திருக்கிறாங்க. 50 பேர் தீர்மானத்தோட இருக்கிறாங்கன்னா 50 निर्णय के साथ 50 தீர்மானம் இல்லாம இருக்குது. 50 जो बिना निर्णय के साथ है। உண்மை என்ன தெரியுமா, इसमें सच्चाई क्या है, அது அந்த அளவுக்கு கொண்டு போயிட்டு उतना लेकर चला गया, அது இல்லாம இருக்க முடியல. उसके बिना रह नहीं पाएंगे। உங்களுக்கு நம்பிக்கை இல்லல? आपको भरोसा नहीं है இவன் ना? பாருங்க, अभी देखिए, கூட்டம் முடியட்டும், सभा समाप्त होने दो, முடிந்த உடனே समाप्त होते ही முதல்ல உங்க கையும் காலம் விறுவிறுன்னு எங்க போ, हाथ पांव खींच के कहाँ जाता है, அதையும் சொல்றாங்க பாரு.
उसे भी ये लोग कह रहे, அந்த செய்தி நியூஸ் கேட்ட உண்மைக்கும் उस समाचार को मैंने सुना, அந்த அளவுக்கு இன்னைக்கு நிலைமை இருக்குதான். उतना ऐसे हालात हैं। இன்னைக்கு பிள்ளைகளும் आज बच्चे भी நிறைய காரியங்கள்ல கட்டப்பட வேண்டிய நிலைமை எதற்கு தெரியுமா? बहुत सारे कार्य में जो बांधना चाहिए, நிறைய காரியங்கள்ல பிள்ளைகள் அடங்குறதே இல்ல. बहुत सारी बातों में बच्चे अधीन नहीं होते। ஏன்னா அந்த கழுதை குட்டி அடங்கி ஒழுங்கா வாசல்ல உட்கார்ந்து வீட்டு முன்னையில தூத்துக்கிட்டு தண்ணீரை ஊத்தி தெளிச்சுக்கிட்டு ஒழுங்கா இருந்திருந்தா அதை கட்டி போட்டிருக்க மாட்டாங்க. वो बच्चे अधीन होकर घर का काम सब करता रहेगा तो उसको बांध कर वो डाले नहीं रहेंगे। அது சரியில்லாததுனால தான் அதை கட்டி போட வேண்டியதா இருக்கு. वो बरोबर नहीं है, इसके लिए उसको बांध कर रखना पड़ता நாம है। நிறைய கட்டு போட்டிருக்கிறோம். हम भी बहुत सारे बंधन को डाले, அங்க போக கூடாது, उधर नहीं जाना है, அதை எடுக்க கூடாது, ऐसे नहीं लेना है, பேச கூடாது, बात नहीं करना है, இப்படி வர கூடாது, ऐसे नहीं आना இப்படி है, செய்ய கூடாது. ऐसे नहीं करना है। போட்டுக்கலாம் இல்லையா? आपने ऐसे डाला है कि नहीं? கண்ணுக்கு தெரியாத கயிறை வச்சு உங்க பிள்ளைகளை கட்டி இருக்கலாம் இல்லையா? जो नहीं दिखाई दिया वो रस्सी से आप लोग ने बांध कर रखे कि नहीं? புரியல எனக்கு. நம்ம நீங்க சொல்றீங்களா உங்க பிள்ளைக்கு, आप लोग अपने बच्चों से कहते हैं ना சினிமா பார்க்க கூடாது, पिक्चर नहीं देखना है, ஒரு கயிறை வச்சு கட்டி போடுது. एक रस्सी से बांध कर डालते हैं। எத? किससे? கண்ணையோ மனதையோ ஒரு கயிறு வச்சு கட்டி போடுது. आंखों को या मन को ऐसे रस्सी से बांध कर நீ அந்த இடத்துக்கு போக கூடாது, तू वो स्थान पे नहीं जाना है, அடுத்து ஒரு கயிறு வச்சு கட்டி और போடுது. एक रस्सी से बांधने। நீ அத பேச கூடாது, वो तो बात नहीं करना है, वो வாயில ஒரு கயிறை வச்சு கட்டி போடுங்க. मुंह में एक रस्सी என்ன கயிறு கட்டி போட்டிருக்கீங்க நீங்களும்? कितने सारे रस्सियों से बांध कर ஏனா क्यों? இது ஒழுங்கா இருந்தா இத்தனை கயிறு தேவையில்லை. ये बरोबर रहता तो इतना रस्सी की जरूरत नहीं पड़ता था। பிள்ளை நல்லா இருந்தா அம்மா அப்பா ஏதாவது சொல்லுமா? बच्चे अच्छे रहेंगे तो माँ पिता कुछ बोलेंगे क्या? நான் சொல்லிட்டா, பெண் பிள்ளைகள் जो लड़कियां தினமும் காலமே 5 மணிக்கு எழும்பி, प्रतिदिन 5 बजे उठकर, காலமே 5 மணிக்கு எழும்பி, सुबह 5 बजे उठ के, எழும்பின உடனே उठते ही எல்லாரும் காலமே 5 மணிக்கு எழும்பி सुबह 5 बजे उठ के முழங்கால் போட்டு, घुटना टेक कर, அப்பா பிதாவே அன்பான தேவா அருமை ரட்சகரே ஆவியா. 5 மணிக்கு பெண்ணா பிறந்ததுலாம் கன்னியாகுமரி லாங்குவேஜ். लड़की पैदा हुआ इसके लिए सुबह பெண்ணா 5 बजे, பிறந்ததுலாம் लड़की पैदा हुआ सारा 5 மணிக்கு எழும்பி 5 बजे उठ के முழங்கால் போட்டு இப்படி பாட்டு பாடி ஆண்டவரை ஆராதிச்சா, घुटना टेक कर ऐसे गीत गाकर आराधना करेंगे அப்படிப்பட்ட பிள்ளைய அடிக்க என்னைக்காவது தோணுமா அப்பாவுக்கு? तो ऐसे बच्चे को मारने के लिए पिता को कभी मन आएगा அம்மாவுக்கு தோணுமா? या माँ को लगेगा? சொல்லுங்க, பயப்படாதீங்க. அவங்களுக்கு கர்த்தர் நம் சார்பில் இருக்கும்போது நமக்கு எப்படி 5 மணிக்கு இந்த பெண்ணா பிறந்தவங்கலாம் जो लड़की முழங்கால் போட்டு घुटना टेक कर எப்படி ஆண்டவரை பாடி, ऐसे परमेश्वर को गीत गाकर, எப்படி ஆண்டவரை ஆராதித்து, ऐसे परमेश्वर की ஆராதிச்சு முடிச்ச உடனே आराधना खत्म होने के बाद முந்தானி அப்படி முடிச்சு पल्लू को ऐसा घुसा कर நேரா போய் ஜாடுவை எடுத்து, सीधा जाके झाड़ू लेकर யாரையும் அடிக்க கூடாது, எடுத்து लेकर வீடு முழுவதும் பெருக்கி. पूरे घर पे झाड़ू இவங்கெல்லாம் मार எவ்வளவு சந்தோஷப்படுறாங்க பாருங்க. சில கல்யாணம் ஆனவங்க அங்க இருந்து சொல்றாங்க, கேக்குது, நல்லா சொல்லுங்க பாஸ்டர் என் வீட்டுக்காரிக்கும். உங்களுக்கு கேட்கலையா? விளக்குமாறு எடுத்து झाड़ू लेकर நல்லா வீட்டை பெருக்கி, अच्छे घर पे झाड़ू मार के எதுலெல்லாம் படுத்தியலும் जिसमें लेटे हैं सब, போர்வை चादर, பாய் चटाई, தலான तकिया, எல்லாத்தையும் सब कुछ நல்ல அருமையான விதத்துல अच्छे रीति से கிழக்க पूरा மேக்க தெக்க வடக்கன்னு चारों மடிச்சு दिशा से गड़ी करके, நல்லா மடிச்சு வச்சு अच्छे गड़ी करके, நல்ல விளக்கமாறு எடுத்து வீட்டெல்லாம் தூத்து, अच्छे झाड़ू लेके झाड़ू मार के, வீட்டு முன்னால எங்கெல்லாம் தண்ணி தெளிக்கணுமோ घर पे जिधे जिधे बाहर पानी நல்லா डालना है, தண்ணி தெளிச்சு, पानी डालकर இன்னும் எதெல்லாம் கிளியர் பண்ணுமோ சுத்தம் பண்ணுமோ जो जो साफ सफाई करना है நல்லா சுத்தம் பண்ணிட்டு सब साफ सफाई करके, பால் டைலி எடுத்து दूध का थैली लेके அப்படியே வெட்டி ऐसे काट के, அப்படியே ஊத்தி ऐसे टोप में डाल அப்படியே के, கொதிக்க வச்சு बॉईल करके, நல்ல அருமையான ஒரு தேநீரை போட்டு अच्छा एक चाय बनाकर, இப்படிலாம் பண்ணியிருந்தா ஏன் உபத்திரம் வந்திருக்கும் பிள்ளைகளுக்கு? सब किया रहेगा तो बच्चों के लिए क्लेश क्यों आता था?
இப்படி பண்ணியிருந்தா எந்த அம்மா அப்பாவும் அடிக்க மாட்டாங்க தெரியுமா? ऐसे करेगा तो माँ पिता कोई नहीं मारता। ஆமா பாஸ்டர், இதான் நானும் எதிர்பார்க்கிறேன், அவ பண்ண மாட்டேங்கிற, நான் அடிக்கிறேன். சோ இத செய்திருந்தா ऐसे किया रहेगा तो கட்டாயம் அம்மா அப்பா பிள்ளைய அடிக்க காரணம் இல்ல, புத்திமதி சொல்ல வேண்டிய தேவையே இல்லையே, माँ पिता मारने का या समझाने का जरूरत नहीं पड़ता था, கெட்டி போட வேண்டிய தேவையில்லை. बांधने का जरूरत नहीं पड़ता था। யாரு எக்ஸாம் எழுத போறா, அங்க பார்க்க கூடாது, இவங்க பார்க்க கூடாது, ஏ ஜாபாவை பார்க்கணும். இது எங்க ஏ ஜாபா, இதுக்கு தொங்குற முடியல. ஏ 5 மணிக்கு முழங்கால் போட்டா இந்த ஸ்டைல் வராது. 5 बजे घुटना टेक करेगा तो ऐसे स्टाइल नहीं आता இது था। என்ன அப்படின்னு பாத்தீங்களா, क्या है देखा तो நிறைய பெண்ணா பிறந்த பெண் பிள்ளைகளுக்கு இருக்கிற ரெக்கார்ட் என்ன தெரியுமா? வரலாறு. लड़की जो जन्म हुआ वो लड़की लोग का रिकॉर्ड क्या है? இவங்களுக்கெல்லாம் அன்னைக்கு பேசுற அன்னைக்கு நான்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லா இருப்பேன், பேச மாட்டேன். मैं बहुत ही ध्यान से रहूंगा, मैं बात नहीं करूंगा। அவங்க கேட்பாங்க, பெண்ணு எப்படி காலமே எழும்பி வேலைலாம் சமையல்லாம் பண்ணுவாளா? लड़की के बारे में पूछेंगे, सुबह उठ के घर में काम भी இங்க करते हैं। 11:30 மணிக்கு தான் ஒரு கண்ணு முழியும். 11:30 बजे एक आँख खुलेगा, 2 கிடையாது, 1. 2 नहीं बल्कि एक ही। அடுத்த கண்ணு திறக்கிறதுக்கு கொஞ்சம் 5 நிமிஷம் ஆகும். दूसरा आँख खोलने के लिए இங்க 11:30க்கு தான் கண்ணே ஓபன் ஆகுது. 11:30 बजे आँख खुलता है। இவன் பொண்ணு பார்க்க வர்றவங்க கிட்ட பாஸ்டர் என்ன சொல்லணும்? लड़की देखने वालों के पास जो पासवान क्या बोलना, பெண்ணு வீட்ல இருந்து எல்லாம் எதிர்பார்த்துட்டே இருப்பாங்க. लड़की के घर वाले सब राह देखते हैं। பாஸ்டர் சொல்லுவார், பெண்ணு நல்ல பெண்ணு. पासवान अभी बोलेंगे लड़की बहुत अच्छी கட்டாயம் लड़की நான் சொல்லுவேன், என் பாக்கெட்ல இருக்கிற பெண்ணு நல்ல பெண்ணு. है। मैं कहूंगा कि मेरे पॉकेट में रहने वाला जो पेन है बहुत अच्छा है। 11:30க்கு தான் முழிக்குது. 11:30 बजे जाती இவன் है। 11:30க்கு முழிக்கிற பிள்ளைய அம்மாவும் அப்பாவும் முடிய பிடிப்பாங்களா பிடிக்க மாட்டாங்களா? 11:30 बजे उठने लड़की के बाल को पकड़ेंगे कि नहीं पकड़ेंगे माँ पिता? பிடிப்பாங்க. நீங்க அரவ புண்ணியவான் சொல்றாங்க. 11:30 மணிக்கு தான் முழியுது. 11:30 बजे उठते। இதுல இன்னும் சில அம்மா அப்பாமா इसमें भी कुछ माँ पिता அவங்க என்ன செய்வாங்க தெரியுமா? वो क्या करते हैं, அவன் டயர்டா இருப்ப தூங்கட்டும், थके हुए रहेंगे बच्चे, सोने दो, எக்ஸாம்ல एग्जाम है। ஏதோ ஒரு காரணமே இல்லாம தூங்க வைக்கிறான். बिना कारण के उनको सुलाते हैं। இப்படி இருக்கும்போது ऐसे रहते இந்த समय பிள்ளைகளுக்கு நிறைய கயிறு போட வேண்டியதா இருக்குது. बहुत सारी रस्सी बच्चों लोग को डालना पड़ रहा है। சொல்லாமலே எத்தனை பிள்ளைகள் வேலை செய்யுது? बिना बोलते हुए कितने बच्चे काम करते, சொல்லாமலே. बिना சில बोलते हुए பிள்ளைகள்லாம் कुछ அவங்க बच्चे, அம்மா அப்பாலாம் பாவம், उनके माँ पिता बहुत என்னெல்லாம் बेचारे, கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறாங்க. कितने मेहनत से कमाते हैं। இது எல்லார்கிட்ட எப்படி பீத்திட்டாலேயும் தெரியுமா? ये कैसे बच्चों लोग को बस घमंड करके बात करते हैं। நான்லாம் பஸ்ல எல்லாம் போக மாட்டேன், हम सब बस में नहीं நான்லாம் जाते, ஆட்டோ தான், हम सब ऑटो में ही जाते, இப்படி எல்லாம் பண்ணிட்டாலே இது. ऐसे सब करके घूमते சோ हैं। நல்லா கவனிக்கணும், अच्छे ध्यान देना है, கட்டுறதற்கும் காரணம் இருக்கு. बांधने का भी एक कारण है। ஏன் கட்ட வேண்டியதா இருக்கு? क्यों बांधना पड़ रहा है? இது அவிழ்த்து விடப்பட்டு अगर ये खोल के छोड़ देगा तो சரிபடாது. बरोबर नहीं होगा। அதனாலே அப்பப்ப மண்டையில போட வேண்டியதா இருக்கு. மொபைல கம்மி. நைட் என்ன பண்ணிட்டு இருந்தா? மொபைல பார்த்துட்டு இருந்தா. ஏன் வர போட்டு எடுக்க வேண்டியதா இருக்குது, फिर उनको बरोबर करना வர पड़ रहा है, கொட்டி எடுக்க வேண்டியதா இருக்கு, मार कर लेना வர पड़ रहा है, கண்ணுல கை விட வேண்டியதா இருக்கு, आंखों में उंगली डालना வர पड़ रहा है, என்னெல்லாம் பண்ண வேண்டியதா இருக்கு. फिर क्या क्या करना இது पड़ रहा है। சரியா இருந்துனா बरोबर रहेगा तो இத வாசல்ல யாராவது கட்டி போடுவாங்களா? रास्ते पे कोई इसको बांध कर रखेगा? புத்திமதி சொல்ல வேண்டிய தேவையில்லை. ஒரு பிள்ளை நல்ல பிள்ளையா இருக்குன்னா அதற்கு எதுக்கு புத்திமதி? अगर बच्चे अच्छे नहीं तो उनको क्यों समझाना पड़ेगा? எனக்கு தெரிஞ்ச அப்படிப்பட்ட குடும்பம் இருக்குது. मैं जाना हुआ कुछ परिवार அந்த ऐसा வீட்ல है, உள்ள பிள்ளைகளுக்கெல்லாம் उस घर के बच्चे को அவங்க அம்மா அப்பா சொல்ல வேண்டிய தேவையில்லை. माँ पिता बोलने की जरूरत नहीं 10 पड़ता है। 13 வயசு 12 13 வயசு தான் அந்த பிள்ளைக்கு. उस बच्ची का उम्र 12-13 साल की है। அவளா எழும்பி वो खुद उठ சடா சடான்னு வீட்டு வேலை எல்லாத்தையும் பாக்குறா. फटाफट घर का काम कर लेती है, துணியை துவைச்சு காய போடுறா, कपड़े को धोकर सुखा देती है, பாத்திரம் விளக்கி ஒதுக்கி வைக்கிறா, बर्तन को धो के वो लगा देती है, வீட்டை பெருக்கி வீட்டை துடைக்கிறா. घर पे झाड़ू मार के पोछा मार देती है। உண்மையா சத்தியமா சொல்லணுங்க, இருக்கிற பெண்ணா பிறந்த வாலிப பிள்ளைகள் सच्चाई से और कसम से जो जन्म हुए सारे लड़कियां बोलना है। எத்தனை பேர் कितने लोग தினமும் प्रतिदिन நான் வீட்டை मैं घर को துணியை தண்ணியில முக்கி कपड़े को पानी में डुबाकर வீட்டை அழகா தொடச்சு எடுப்பேன் தினமும் सुंदर रीति से मैं घर को पोंछ के लेती அப்படின்னு हूँ। சொல்ற ऐसे बोलने वाले யூத் டாங்கி சாரி யூத் பிள்ளைகள்லாம் கையை தூக்குங்க பாப்பா. जवान बच्चे हाथ उठाइए। பொய் சொல்லக்கூடாது. வெளிப்படுத்தின விசேஷம் 21:8 சொல்லுது, பொய்யர் அனைவரும் 2ஆம் மரணமாகி அக்கினியும் கந்தகமும் நிறைந்த கடல். 2 3 4 5 6
பரவாயில்லையா? சரி, கை தூங்குங்க. நான் என்னட்டு 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. ஓகே, விசுவாசி பிள்ளை கை தூங்க. எத்தனை பேர்? 1 2 3 4 5 6. ஓகே, விசுவாசி பிள்ளைகள் 8 பேர். சரி, எல்லாரும் கையை போட்டுங்க. இவங்களுக்காக கை தட்டிருங்க சந்தோஷமா. इनके लिए हाँ நீங்க தான் பண்றதுல பண்றவங்களையாவது பாருங்க. 8 பேர். 8 बच्चे, ஆனா இருக்கிறதுங்க 28 பேர். यहाँ पर रहने वाले 28 बच्चे हैं, ஆனா என்ன? लेकिन क्या है, ஓகே, நல்லா கவனிக்க. अच्छे ध्यान நம்ம दीजिए, செய்ய வேண்டிய வேலைகளை நம்ம செய்துட்டா யாரும் நம்மள கட்ட மாட்டாங்க. हम करने वाले कामों को बरोबर कर देंगे तो कोई हमें बांधेंगे नहीं। இங்க வா, இங்க வா. எலும்பு எலும்பு எலும்பு. அக்கா போறா, அக்கா பின்னால போகணும், அங்க வரைக்கும் போகணும். ஆனா அந்த அக்கா வந்து அங்க போறாளா, அங்க அந்த பையன்கிட்ட போறாளா, என்ன பேசுறான்னு நீ என்னச்சுன்னு கேட்டுட்டு வந்து சொல்லு. சரியா? உனக்கு நான் 2 மிட்டாய் வாங்கி தரேன். உட்கார்ந்துக்க தம்பி. இவ்வளவு நீள கயிறு போட வேண்டிய தேவை எதற்கு? इतना लंबा रस्सी डालने का क्या जरूरत है? அது சரியா காலமே எழும்பி முழங்கால நின்னு அப்பா பிதாவே. இது பண்ணாத பிள்ளைகள் எல்லாம் அப்பா 11 மணிக்கு மிதியேன்னு மிதிக்கிறார். அப்பா பிதாவே நடக்கணும், அப்பா மிதியேன்னு நடக்குது. हप्पा पिता करके बोलने चाहिए, लेकिन जो पिता है उनको लात मार रहे। நான் இனி வீடு சந்திக்க வரும்போது जब मैं परिवारों से मुलाकात உண்மைக்கு करने சொல்றேன், आऊंगा, எந்த வீட்லயும் நான் சொல்ல மாட்டேன். मैं किसी घर में नहीं बोलूंगा, சொல்லாம எல்லா வீட்டுக்கும் இனி காலமே வருவேன். बिना बोलते हुए सुबह ही सभी के घर पे मैं आ जाऊंगा, 7 இல்ல 8 மணிக்கு. 7 या 8 बजे। ஆமென், ஆமென். கவலையே படாதீங்க. चिंता मत होइए, உங்களை வந்து தொந்தரவு பண்ண மாட்டேன். आके मैं सताऊंगा நான் नहीं। வந்து பிரஷ் பேஸ்ட் எடுத்து தந்து, मैं आकर ब्रश और पेस्ट டவலை எடுத்து தந்து, टॉवल देकर நான் சேர்ல சற்று ஓய்ந்திருந்து और मैं चेयर में थोड़ा நீங்கள் विश्राम வேலை करके முடித்து வர்ற வரைக்கும் அமர்ந்து आने तक मैं बैठा रहूंगा। சரியா செய்திருந்த அந்த கழுத குட்டி சரியா இருந்திருந்தா இதை கெட்டி போட்டுக்க வேண்டிய जरूरत नहीं पड़ता था, को बांध कर डालते हैं। வர்றவன் போறவன் எல்லாம் கடிக்குது பாத்தியலாம். आने जाने वाले को वो அந்த நாய் என்னதான் பண்ணுவாங்க? उस कुत्ते को क्या करते हैं? கட்டிதான். சரி இல்ல அப்படின்னா தான் கட்ட வேண்டியதா. नहीं बरोबर है तो उसको बांधना जरूरी है। சரி, அப்ப இந்த கழுதை குட்டியினுடைய நிலைமை गधे के बच्चे की जो हालात, இன்னொரு பக்கத்துல நான் வர்றேன். दूसरी तरफ में आ रहा हूँ, இது ஒரு கைவிடப்பட்ட ஒரு நிலைமை நினைங்க. त्यागा हुआ हालात में करके ஏன்னா सोच लो, இரு வழியில இருக்குது. क्योंकि 2 रास्ते पे है, இங்க போகவா அங்க போகவா என்ன முடிவெடுக்கன்னு தெரியல. इधर जाओ उधर जाओ कि उसको क्या निर्णय ஒண்ணு लेना समझ नहीं आ அப்படிப்பட்ட रहा है। நிலைமையில கிடக்கு, ऐसे एक हालात में पड़ा है, இன்னொன்னு சரியில்லாத நிலைமையில दूसरा கிடக்குது. जो बरोबर नहीं हालातों में पड़ा है। ஆனா ஆண்டவர் என்ன சொல்றார் தெரியுமா? लेकिन परमेश्वर क्या कहते हैं? மார்க் 11:3 வாசிங்க. मार्क के 11 में 13, இந்த யாடகுடமா இருக்கிறதா, ऐसा टेढ़ा मेढ़ा இந்த है, தடுமாடுறதா, ये जो डगमगा रहा है, இந்த விழுறதா, ये जो गिरना, இந்த தவறுனதா, ये गलती हुआ, இது क्या हुआ? ஆண்டவருக்கு வேணுமா? क्या ये ஏ प्रभु को ஆமா, இது चाहिए? ஆண்டவருக்கு வேணும். हाँ, यही प्रभु को चाहिए। ஏன் நான் மனிதன் தேர்ந்தெடுக்கிற விதமா என் ஆண்டவர் தேர்ந்தெடுக்கிறது இல்லை. जैसा इंसान चुन के लेता वैसा प्रभु नहीं चुन के लेते। மனிதன் பார்க்கிற விதமாய் ஆண்டவர் பார்க்கிறது இல்லை. जैसा इंसान देखता वैसा परमेश्वर नहीं देखते, வேதம் சொல்லுது அவர் உலகத்தில் பைத்தியங்களை தெரிந்து கொண்டார், क्योंकि वचन कहता कि संसार के पागल को परमेश्वर ने चुन के लिया, இழிவானவைகளை தெரிந்து கொண்டார், जो गिन है उसे परमेश्वर ने चुन के लिया, ஒன்றுமில்லாதவைகளை தெரிந்து கொண்டார். जो कुछ भी नहीं है उसे परमेश्वर ने चुन के लिया, ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் பைத்தியங்களை தெரிந்து கொண்டார். ज्ञानी को लज्जित कराने के लिए जो पागल को परमेश्वर ने चुन के लिया। சோ கட்டப்பட்டு இருக்கிற அப்படிப்பட்ட அந்த கழுதை குட்டி ஆண்டவருக்கு வேண்டுமா? जो ऐसे बंधकर पड़ा हुआ जो गधे के बच्चों को ही परमेश्वर को चाहिए। அப்ப நம்ம வேண்டுமா வேண்டாமா? तो हम उनको चाहिए नहीं ஆண்டவருக்கு चाहिए? परमेश्वर को கழுதை குட்டி
गदही के बच्चे ஆண்டவருக்கு வேண்டும். परमेश्वर को இது चाहिए। யாருக்கு தேவைப்படுதோ இல்லையோ, किसी को जरूरत पड़े या ना पड़े, யாருக்குமே அடங்காதது, किसी को भी अधीन नहीं हुआ, யாருக்குமே किसी கீழ்ப்படியாதது, को भी आज्ञा ना माना எந்த हुआ, விதத்திலும் சரிபடாதது कोई भी प्रकार से बरोबर नहीं है, ஆண்டவருக்கு வேண்டுமா? परमेश्वर को ही चाहिए उसे। ஹல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு ஒரு ஆலயத்தை கட்டி தர போகிறார். आमीन। परमेश्वर हमें एक भवन को बांध कर देने जा रहे हैं। ஆண்டுடைய வார்த்தையை நான் உணர்றேன் என்னுடைய ஆவியில். அப்படியே मैं आत्मा में परमेश्वर के शब्दों को महसूस कर रहा हूँ। ஆண்டவர் இந்த கழுதை குட்டிகளை கொண்டு परमेश्वर इस गधे बच्चे को लेकर அவர் ஆலயத்தை கட்ட போகிறார். वो भवन को बांधने जा रहे हैं। அவர் ஆலயத்தை கட்ட போகிறார். परमेश्वर भवन बांधने जा இந்த रहे हैं। வாலிப கழுதையை கொண்டு एक जवान गधे को लेकर ஆண்டவர் தமக்கு ஆலயத்தை கட்ட போகிறார். परमेश्वर अपने लिए भवन को बांधने जा रहे हैं। ஆண்டுடைய வார்த்தை வெளிப்படுகிறது. परमेश्वर का वचन प्रकट हो எனக்கு रहा है। முன்பாக ஆண்டுடைய வார்த்தையை நான் मेरे பார்க்கிறேன். सामने परमेश्वर के वचन को पर ஏறினார். चढ़ के बैठे, அவரை ஏற்றினார்கள். उनको बिठाए। ஒரு மனுஷனை இதுவரைக்கும்
அதை சுற்றி மக்கள் ஜனங்கள் அத்தனை பேர், उनकी चारों बहुत सारे लोग, அதற்கு மேல துணி, கீழே துணி, துணியோ துணி. उसके ऊपर वस्त्र जो पाँव रखने वाले स्थानों पर जोधपुरी नो कपड़ा. Thank you, Lord. ராஜா முன்னே செல்கிறார், ஒசன்னா கீதம் பாடுவோம். இயேசு ராஜா முன்னே செல்கிறார், ஒசன்னா கீதம் பாடுவோம். வேகம் சென்றிடுவோம். பாடுவோமா? ஒசன்னா ஜெயமே, ஒசன்னா ஜெயமே, ஒசன்னா ஜெயம் நமக்கே. ஓஹோ பாடுவோம் பாடுவோம். என்றும் ஒசன்னா ஜெயம் நமக்கே. அல்லேலூயா அல்லேலூயா துதி மகிமை, என்றும் அல்லேலூயா துதி மகிமை. கையே
தொல்லை கஷ்டங்கள் தேடி வந்தாலும் ஓஹோ துன்ப சூழ்ந்து வந்தாலும் தொல்லை கஷ்டங்கள் தேடி வந்தாலும் பயமும் இல்லை கலக்கமில்லை பயமும் இல்லை கலக்கமில்லை கர்த்தர் தாம் உடனே ஒசன்னா ஒசன்னா ஜெயமே ஜெயமே ஒசன்னா ஜெயமே ஒசன்னா ஜெயம் நமக்கே ஏஹே என்றும் ஒசன்னா ஜெயம் நமக்கே ஒசன்னா